ஜூம் வழியாகவும் நேரடியாக ஒளிபரப்பாக இருக்கிற யூடியூப் சேனல் வழியாகவும் காண இருக்கிற நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சிக்கு மிகுந்த வரவேற்பு நண்பர்கள் மத்தியில் இருந்ததை நான் எங்கள் குழுவில் இருந்து வெளியிலிருந்து பார்க்க முடிந்தது. அதற்கு காரணம் பாட்டையா. அவரை பற்றி நான் அறிமுகம் சொல்வதை விட அவருடைய நூலை பற்றியும் அவரை பற்றியும் நண்பர் பரிதி பின்னால் சொல்ல இருக்கிறார். அதனால் இப்போதைக்கு தகடூர் புத்தக பேரவை பற்றி ஒரு சின்ன பல்வேறு பகுதியிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்காக, தகடூர் புத்தக பேரவை தர்மபுரியில் இருந்து தொடர்ந்து இலக்கிய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வாசிப்பு பழக்கத்தை முன்னெடுக்கும் நோக்கமாக புத்தக கண்காட்சிகளையும் இலக்கிய கூட்டங்களையும் நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த வாரம் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாட்டையா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் முதலில் பரிதி அவர்கள் இந்த நூலை அறிமுகப்படுத்தி புள்ளிகள் கோடுகள் கோலங்கள் நூலை அறிமுகப்படுத்தி பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாரதிமணி ஐயா அவர்களுடன் ஒரு நீண்ட உரையாடலையும் நிகழ்த்த காத்திருக்கிறோம். உங்கள் உரையாடல் அவருடைய கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்கள் ஜூம் சாட் வழியாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அனுப்பி வைக்கலாம். கால் வருது, நிகழ்ச்சியை தொடங்கலாம். லோகநாதன் சார், நீங்க யூடியூப் லைவ் கொடுத்துட்டு ஸ்லைட போடுங்க, அப்புறம் பரிதி சார் பேசுவார். லோகநாதன் சார், என்னாச்சு? கொஞ்சம் ஹேங்கிங் வந்துடும், ஒரு நிமிஷம் சார். பாட்டையா வணக்கம். வணக்கம். உமா ஸ்ரீதரன் தெரியுது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரெண்டவா அம்மா கூப்பிடுறோம். ஒரு நிமிஷம் பாட்டையா சார், இல்ல நேரடியா பேச சொல்லலாமா அவரை, பரிதி சார? ஆமா ஆமா சார். லோகநாதன் சார், 9 மணிக்கு அது பேச ஆரம்பிச்சிட்டோம். நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அவர்களை தவிர மற்ற நண்பர்கள் அன்மியூட் செய்து கொண்டு கவனிக்காமோடு வேண்டுகிறோம். நம்ம அன்மியூட் பண்ணணும். பரிதி சார், நீங்க பேசலாம். வணக்கம் நண்பர்கள், எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா?
நல்லா கேக்குதுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. ஓகே, தாராளமா. ஐயா பாட்டையா வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, அதாவது எழுதிய நீங்க உள்ள இருக்கும்போது உங்க புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் தர்ற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு மாதிரி இருக்கு. இந்த புத்தகம் புள்ளிகள் கோடுகள் கோலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உயிர்மை பதிப்பகத்துல வந்து பல நேரங்களில் பல மனிதர்கள்னு வந்த ஒரு புத்தகத்துடைய தொடர்ச்சியா தான் இந்த புத்தகம் புள்ளிகள் கோடுகள் கோலங்கள் உருவாகிருக்கு. அதுல ஒரு 18 கட்டுரைகள் இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதை மறுபதிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த புத்தகத்துக்கான ஒரு யோசனை வந்து பாரதிமணி பாட்டையா வந்து எதேச்சியா நான் திருவண்ணாமலையில இருந்தேன் ஒரு நாள். அப்போ வந்து பவாவுடைய எண்ணுக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு வழக்கறிஞர், அவர் சென்னையில இருந்துட்டு, அவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து வம்சியில கொண்டு வர விருப்பப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்ல, நான் அப்போ பவாக்கு பக்கத்துல நின்று இருந்தேன். அப்போ என்கிட்ட பார்த்தாரு, யார் அப்படின்னு பாரதிமணின்னு கேட்கும்போது, யார் அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த தகவலை அவர்கிட்ட, பிரமாதமான ஒரு புத்தகங்களை நம்ம வந்து வம்சியில கொண்டு வரலாம், ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் ஆரம்பிச்சதுதான். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த புத்தகத்துக்கு ஒரு தொகுப்பாசிரியர் அப்படின்ற ஒரு ஆள் தேவையில்லை. என்னன்னா கிட்டத்தட்ட நிறைய கட்டுரைகள், அவரை பற்றிய பதிவுகள், அவர் எழுதின பதிவுகள் எல்லாம் வந்து அவருடைய பிளாக்லயே இருந்தது. முகநூல்ல எழுதின பதிவுகள் வேற இருந்தது. இதையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா பண்ணியிருக்கோம். ஒரு தொகுப்பாசிரியருக்கு எந்த விதமான பெரிய தேடலோ சவால்களோ இல்லாத ஒரு தொகுப்பு. ஆனா இப்படி ஒரு தொகுப்பை நான் பண்ணுன்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதமும் சந்தோஷமும் உண்டு. இதன் வழியா பாரதிமணி பாட்டையாக்கு வந்து அறிவிக்கிறேனா மாறி இருக்கிறேன். இந்த புத்தகத்துல ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, ஒரு 31 கட்டுரைகள். கிட்டத்தட்ட எனக்கு வந்து கலாப்ரியாவுடைய அந்த நினைவின் தாழ்வாரங்கள், சாரு நிவேதாவுடைய கோணல் பக்கங்கள், இந்த மாதிரி புனைவில்லாத எழுத்துக்களை படிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை எட்டி பார்க்குற விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஒரு டைரியை படிக்கிற மாதிரிதான் இந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. என்னன்னா கலாப்ரியாவுடைய நினைவின் தாழ்வாரங்கள் அந்த திருநெல்வேலியை தாண்டி இருக்கும், அதிகபட்சம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல தாண்டாம அந்த திருநெல்வேலிக்குள்ளேயே ஒட்டுமொத்த அவருடைய வாழ்க்கையும் அந்த இடத்துக்குள்ளே இருக்கும். ஆனா பாட்டையாவுடைய இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அது உலகம் ஃபுல்லா சுத்து. அவருடைய அனுபவங்கள் வழியா ஜெர்மனி, அந்த பக்கம் போனா ஜெர்மனி பிராங்க்பர்ட் அப்படியே போறாரு, இந்த பக்கம் வந்தா டெல்லி, இந்த பக்கம் வந்தா பங்களாதேஷ் அப்படின்ட்டு அவருடைய அனுபவங்கள் அல்லது அவருடைய வாழ்க்கை ஒரு நாடோடி மாதிரி அலையறதுக்கும் ஒரு தொழில் ரீதியா இந்த மாதிரி அலையறதுக்குமான வேறுபாடு இந்த புத்தகத்துல ரொம்ப கூர்ந்து கவனிச்சா இல்லை, மேலோட்டமாவே கவனிச்சிடலாம். ஒரு பக்கம் ஒரு சாதாரண ஒரு அக்கா வீட்டுக்கு புறப்படுற ஒரு டெல்லி சாதாரண எப்படி இவ்வளவு பெரிய விஸ்தாரமான ஒரு இடம் கிடைக்குது, அது அவர் தேடி அடைந்தாரா அல்லது அவர் வந்து அவர் மீது படித்ததா அப்படின்ற கேள்வியோட தான் இந்த ஒவ்வொரு கட்டுரை படிக்கும் போதும் ஏற்படுது. அதுல எனக்கு ரொம்ப இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா முதல்ல கட்டுரைகள், அப்புறம் முகநூல்ல எழுதின பதிவுகள், அப்புறம் அவர் நேர்காணல்கள், அப்புறம் இவருக்கு எழுதிய கடிதங்கள், இவருடைய நாடகத்துக்கு இவருடைய புத்தகங்களுக்கு எழுதிய மதிப்புரைகள் அப்படின்னு பாட்டா ஒரு 6 வால்யூமா பிரிவுகளா இந்த புத்தகத்துல இருக்கு. சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு குறைய தவிர இந்த புத்தகத்துல வேற எந்த குறையும் என்னால சில பேர் கேட்பாங்க, ஒரே விஷயத்த 2 இடத்துல எழுதுறது, படிச்சதை திருப்பி படிக்கிறது சோர்வா இருக்கு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. ஆனா அந்த கட்டுரைக்குள்ள அந்த செய்திக்கான இடம் வந்து தேவைப்படுறதுனாலதான் அது இருக்கு. அத பாட்டையை வந்து பிராக்கெட்ல சின்னதா கூட குறிப்பிட்டிருப்பாரு. அந்த வகையில ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை நான் தொகுத்திருக்கிறேன்ற சந்தோஷத்தோட இந்த புத்தகத்தை பத்தி பேசலாம். என்னன்னா பாட்டையாவே இருக்கும்போது நான் இங்க இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுங்கிறது எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. சாமியே இருக்கும்போது பூசாரி கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு டோன் கூட இதுல இருக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த புத்தகத்தை தொகுத்தன்ற வகையில விட இந்த புத்தகத்தை படிச்சன்ற வகையில எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு வாசகனாதான் இந்த புத்தகத்தை நான் அனுப்புறேன். அந்த வகையில சகல கலாவலான்ட்டு கமலஹாசனை தான் சொல்லுவாங்க. ஆனா
எனக்கு பாரதிமணி ஐயா கூட ஒரு சகல கலா வல்லவன் மாதிரி தான் தெரியுறாரு. என்னன்னா இசைத்துறையாகட்டும், நாடகத்துறையாகட்டும், எழுத்தாகட்டும், திரைப்படத்துறையாகட்டும், வணிகம் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு துறையில இவர் வந்து ஒரு முத்திரை பதித்த மனுஷரா இருக்கிறார். கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற பிறகுதான் எழுத துவங்கின மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எழுதுனதுதான் முழுக்க முழுக்க நினைவுகள் சார்ந்து எழுதியிருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு நினைவுகளுக்கு பின்னாடியும் அரசியல் சார்ந்து, நம்ம அறிந்து வைத்த ஆளுமைகள் சார்ந்து இவர் வந்து சொல்ற நுண்ணிய தகவல்கள், அது வந்து ஒரு வரலாற்று ஆவணமா கூட சில கட்டுரைகள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த பாசுமதி அரிசி என்ற ஒரு அரிசி இந்தியாவுக்கு வந்ததை பத்தி, இன்னைக்கு வந்து பாசுமதி அரிசி வந்து ஏற்றுமதியில இந்தியா இருக்கிற இடம் குறித்து அவர் அந்த ஸ்டிங்கிஸ் கிங்ன்ற ஒரு கட்டுரையில எழுதிப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அது. அந்த கட்டுரையில தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அந்த சிந்து நதி பாயிற அந்த பெரும்பாலான பகுதிகள் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறதும், பஞ்சாபிகள் வந்து இங்க பிரிந்து வந்த பிறகு சின்ன சின்ன தொகைக்கு ஒரு உதவி தொகையா வாங்கிட்டு இருக்கிற இடத்த பார்த்துட்டு அந்த பாசுமதி அரிசியை வந்து இங்க இருக்கிற நிலத்துல விளைவிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி, இது எல்லாம் வந்து அவர் அந்த இதுல ஒரு கட்டுரையில விவரிப்பார். ஸ்டிங்கிஸ் கிங்ல அவ்வளவு முக்கியமான ஒரு அந்த பாசுமதி அரிசின்னு நம்ம ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு பெருமை பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற பஞ்சாபிகளோட உழைப்பை வந்து அந்த கட்டுரையில சொல்லுவார். எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமா இந்த புத்தகத்துல நான் ஒரு தொகுத்தன்ற வகையில ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிற விஷயம்னா, பேண்ட்ரி கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது வரைக்கும் எந்த புத்தகங்கள்ல பதிவு, ஒரு நாவல்லையோ ஒரு சிறுகதையிலோ பதிவு செய்ததா எனக்கு ஞாபகம், நான் படிச்சதே இல்லை. ஆனா பேண்ட்ரி கார்ங்கிற ஒரு விஷயம்னு, பேண்ட்ரி கார்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. பேண்ட்ரி கார்னா ட்ரெயின்ல வந்து இடையில வந்து இந்த டீ, காஃபி, நமக்கு தேவைப்படுற உணவு இது எல்லாம் வந்து தயாரிச்சு தர்ற ஒரு பெட்டி. அந்த பேண்ட்ரி காரை பத்தி முதல்ல வந்து பதிவு செய்தது பாரதிமணி பட்டையாவா தான் இருக்கு, வேற யாரும் இல்லை. அந்த பேண்ட்ரி கார் வழியா இன்னும் சொல்லப்போனா அந்த ஒரு நீண்ட பயணம்னுட்டு இந்தியன் ரயில்வே பத்திய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை அந்த ஒரு கட்டுரையில கொடுத்திருப்பாரு. ஒரு ஜிடி எக்ஸ்பிரஸ் வந்து, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஜிடி எக்ஸ்பிரஸ், இந்த 2 ரயில் வழியா சென்னைக்கும் டெல்லிக்குமான அந்த ஒட்டுமொத்த உறவை, ரயில்களை பத்தி யாராவது பழிச்சு பேசினா அவர் வந்து சபிச்சிடுவேன்னு சொல்ற அளவுக்கு கோபப்படுற ஒரு இடம் வந்து இந்த ஒரு நீண்ட பயணம் கட்டுரையில் இருக்கும். அதுல இந்த பேண்ட்ரி கார் வரும். நான் ஒரு பேண்ட்ரி கார்ல வேலை செய்த ஒரு ஆள். அதே மங்களூர்ல இருந்து டெல்லி நிசாமுதீன் போகக்கூடிய மங்களா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வண்டியில நானும் வந்து ஒரு பேண்ட்ரி கார்ல வேலை செஞ்ச வகையில எனக்கு அந்த கட்டுரை அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு கட்டுரை. ஒரு பேண்ட்ரி கார்ல வந்து சாப்பாடு செய்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே சீட்டுக்கே கொடுக்கறது போது அந்த சாப்பாடு சரியில்லை, அந்த மாதிரி 1008 குறைகள் சொல்லுவாங்க. ஆனா அந்த சாப்பாடை தயாரிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை வந்து இவர் பதிவு செஞ்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து 3.5 நாள், இப்போ வந்து 3 நாள்ல வந்து சென்னையில இருந்து டெல்லி போயிடுறாங்க. ஆனா ஒரு அப்போ ஜிடி எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு 3.5 நாள் ஒரு லாங் டிராவல். அதுல வந்து இவர் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணாம இருந்தா கூட தைரியமா என்னால வந்து சென்னை போக முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆரம்பிச்சு விஜயவாடாவில வந்து ஆர்டர் எடுத்து வழியில பிளாட்ஃபார்ம்லயே வந்து இலை போட்டு சாப்பாடு பரிமாறுற அந்த தகவல் இருக்கும். ரயில்வேல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அந்த அலுமினியம் பாயில் வந்து எப்படி வந்து சேர்ந்தது, அதை இந்திய அரசாங்கத்துல வந்து அந்த அமைச்சரவைக்கும் அந்த பேண்ட்ரி கார் நடத்துற அந்த வணிகத்துக்கு இடையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பரிமாறப்பட்டதுன்னு ரொம்ப நீளமா சொல்லியிருப்பாரு. எனக்கு அந்த இயல்பாவே நான் ஜோலார்பேட்டைக்காரங்கிறதுனால எனக்கு நான் ரயிலின் குழந்தைன்னு சொல்லிக்கிற ஒரு ஆள். அந்த வகையில ஒரு ரயில் சார்ந்த ஒரு மிக முக்கியமான பதிவா இந்த இருக்கும். அந்த வகையில ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து எழுதாத விஷயங்களை கூட ஒரு பயணியா இவர் எழுதிட்டு போறது வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. அதை வந்து நீங்க ரொம்ப சுவாரஸ்யம் கருதி நிறைய விஷயங்கள் அதை வந்து கிண்டலா கூட சொல்லியிருப்பார். அதை வந்து இந்த கட்டுரை தொகுப்பினுடைய மிக முக்கியமான ஒரு தொகுப்பா சொல்லலாம். அடுத்து ஒரு ஒரு 6 விதமா இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை பிரிக்கலாம். இவர் இசை, ரசனை இது சார்ந்த கட்டுரைகள் ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் இவர் வந்து பழகிய மனிதர்கள் அது சார்ந்த சுக்குடு, இது மாதிரியான ஆளுமைகள் கிட்ட பழகிய விதத்துல அவங்களுக்கும் இவருக்குமான உறவு அல்லது
அவங்க கிட்ட இருந்து இவர் எடுத்துக்கிட்டதுன்றதை விட அவங்க கூட எல்லாம் நான் என்ன மாதிரி இருந்தேன், அதெல்லாம் எனக்கு எந்த வகையில சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையை இவ்வளவு சுவாரஸ்யமா வாழ்றதுக்கான ஒரு இடமா இருந்தது அப்படிங்கிற சொல்ற இடமும் ரொம்ப நெகிழக்கூடியதாகவும் இருக்கும். அதை ரொம்ப கிண்டலாவும் சொல்வாரு, டெடிக்கேட்டடாகவும் சொல்றாரு. இந்த மாதிரியான கட்டுரைகள் ஒரு பக்கம். இன்னொரு புறம் வந்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சாதாரணமாக ஒரு ஜவஹர்லால் நேருடைய தந்தைக்கு வந்து ஒரு நூற்றாண்டு கொண்டாடும் போது ஒரு நாடக விழா நடக்குது. அந்த நாடக விழாக்கு இவர் தயாரான விஷயம், அந்த நாடக விழாவில் இவர் என்ன மாதிரி ஒரு பங்களிப்பை செய்தாருங்கிற இடம், அந்த நாடக விழா நிமித்தமாக பிரதமர் அலுவலகத்துக்கு பகுதியிலே இருக்கும்போது சாதாரணமா வந்து பிரதமர் அலுவலகத்தை வெளியே வரும்போது இவர் எழுந்து நிற்கும் போது சிட் சொல்லிட்டு இவர் தோள் மேல கை போட்டுட்டு போற ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் பார்த்தா இவர் என்ன மாதிரி மனுஷன் அப்படின்ற ஒரு பெரிய பிரமிப்பு வருது. இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு பிறகு இவர் எப்படி வந்து எளிமையா சாதாரணமா ஒரு சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பிளாட்ல தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து குறுக்கிட்டு இவருடைய வாழ்க்கையை இவர் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு மனுஷனா எப்படி மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு தனிப்பட்ட முறையில தோணும். நான் அந்த ஆயுத நகர் சென்னையில இருக்கிற இவருடைய பிளாட்ல இந்த புத்தக தொகுப்புக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நேர்காணல் நடத்துற மாதிரி ஒரு 3 மணி நேரம் பேசுற ஒரு வாய்ப்பு. அந்த 3 மணி நேரம் வந்து பல 3 மணி நேரங்களா இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த 3 மணி நேரத்துல இவர் பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்ல இந்த புத்தகத்தில் எழுதப்படாத பல விஷயங்கள் இருந்தது. அதுல ரொம்ப ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சொல்லப்போனா பார்ன் இன் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்ட்டு. ஆனா இவருக்கு பின்னாடி இருந்த அந்த வழி நிறைந்த அந்த நாட்களையும் அவருடைய திருமணத்துக்கு அவரு தயாரான விதம், அந்த திருமணத்துக்கு செய்த செலவுகள், அவருடைய மாமனார் காணாசு அவருக்கு வந்து கிடைக்கிற வருவாய், அந்த அவங்க வீட்டுக்கு ஒரு போக நேர்ந்தது, இது எல்லாம் அவர் பேச பேச நம்ம என்ன மாதிரி ஒரு மனுஷன் முன்னாடி உக்காந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பூச்சி உணர்வு தான் எனக்கு அதிகமா வந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டையாவுடைய புத்தகத்தை நான் தொகுத்துதுன்னு சொல்றதை விட இதையெல்லாம் வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 74 வயதுக்கு மேல இருக்கிறதுனால அவருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யறதுக்கு அவருக்கு சென்னையில நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி வந்து இந்த புத்தகத்தை தொகுத்து தர்ற ஒரு வேலையை அப்படி அவர் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு பையனா தான் நான் இந்த புத்தகத்தை தொகுத்து விஷயத்தை கருதுறேன். இதுல என்கிட்ட பேசுறதை விட இந்த புத்தகம் சார்ந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இவ்வளவு ஒரு 8 மணிக்கு மேல ஒரு 9 மணிக்குள்ள முடிஞ்சிடலான்ற ஒரு சிச்சுவேஷன்ல நான் பேசுறதை விட பாரதிமணி ஐயா பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கான ஒரு இடம் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த வாய்ப்பு நீங்க முழுசா பயன்படுத்த நினைக்கிறேன். இடையில சில விஷயங்களை நான் பேசி அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை பேச வைக்கலாம்ன்றதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா ஒரு தொகுத்தன்ற வகையிலயோ ஒரு வாசகன்ற வகையிலயோ நானே இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட கோவை விஜயா பதிப்பகம் ஒரு விழா நடத்தினாங்க இந்த புத்தகத்துக்கு. சென்னை டாக்ஸ் சென்டர்ல ரவி சுப்பிரமணியன் அண்ணான்னு சொல்லி பாருகேசின்னு ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சார். இந்த மாதிரி இந்த புத்தகத்துக்கு நிறைய அறிமுக விழாக்கள் நடந்திருக்கு. அது ஏற்கனவே வந்து பேசப்பட்ட விஷயங்களை மறுபடியும் பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஐயாவே இருக்கும்போது நீங்க பாட்டையாக்கிட்டே பேசுறதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தங்கராஜ் தோழர், நீங்க ஐயா ஒரு விஷயம் பேச சொல்லுங்க, அடுத்து நம்ம வந்து இதை பத்தி பேசி அவரை இன்னும் சில விஷயங்களும் வாங்கலாம். அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி பரிதி சார். பொதுவா ஒரு தொலைக்காட்சி நிலையங்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்த சின்ன செல்போனை வச்சுக்கிட்டு இந்த ஜூம்ல நாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் எனக்கெல்லாம். அதனால அந்த நிகழ்ச்சி தொடங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய பதற்றத்துல பரிதி சாரை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை நான் சொல்ல கூட மறந்துட்டேன். பரிதிக்கு தனியா அறிமுகம் சொல்ல வேண்டியதில்லை, நண்பர்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவர் தான். இருந்தாலும் கூட பரிதி ஒரு அடிப்படையில் சேர்ந்த வாசகர், நல்ல கவிஞர். ஒரு கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த புள்ளிகள் கோடுகள் கோலங்கள் நூலினுடைய தொகுப்பாசிரியர். அது மட்டுமல்லாமல் பரிதி பதிப்பகம் என்ற பதிப்பகத்தில் மிகச்சிறந்த நூல்களை தேடி தேடி ஒரு 20க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருப்பவர். வகுப்பறை என்ற ஒரு மாற்றுக்கல்வி தொடர்பான ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இதழை ஆசிரியரும் கூட. அவர் ஜோலார்பேட்டையில் இருந்து
ஜோலார்பேட்டையில் வசிப்பவர். இன்று திருச்சி சென்றுவிட்டு வேகமாக வர வேண்டிய சூழலில் ஜோலார்பேட்டைக்கு செல்ல முடியாமல் வழியில் இதற்காகவே சேலத்தில் தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சியை பாட்டையாவினுடைய சிறு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. எல்லாரும் முன்னாடி சொல்ற அறிமுகத்தை நான் பின்னாடி சொல்ல வேண்டியதா போச்சு, அதுக்காக மன்னிக்கணும். அடுத்து பாட்டையாவுக்கான நேரம். அவரை பற்றி நாம சொல்லணும் அல்லது நாம புதுசா சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் கூட ஒரு முறை இருக்குன்றதுனால அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்புகள் தான். 1950களிலேயே டெல்லியை நோக்கி ஒரு இளைஞராக சென்று பல்வேறு முதலில் அரசு பணி, பிறகு பிர்லா என்ற தொழில் குடும்பத்தின் மிக பாரம்பரியமான ஒரு இந்தியாவினுடைய தொழில் குடும்பத்தின் பிர்லாவுக்கு ஒரு நேரடி ஒரு அந்தரங்க செயலாளராக பல ஆண்டு பணிபுரிந்து அவர் டெல்லியில் நடத்தியதெல்லாம் உண்மையிலேயே ஒரு டெல்லி தர்பார் எனலாம். அதையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் மிக சிறப்பாக அவருடைய அனுபவங்களை பதிவு செய்திருக்கிறார். அதையும் தாண்டி அவர் ஒரு நேர் பேச்சில் பதிவு சொன்னது போல எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மகிடி முன்னாடி பாம்புன்றாங்களா, அந்த மாதிரி நாங்கெல்லாம் மயங்கி பல மணி நேர உரையாடல்களை அவர் எழுதிய விஷயங்கள் குறைவு. பல்வேறு அரசியல், பல்வேறு பிரபலங்களினுடைய தொடர்புகள் எல்லாம் பிரமிக்க வைக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடியது. அதோடு மட்டும் இல்லாமல் டெல்லியில் இந்த நீண்ட காலத்தில் இந்திய திரைப்படக் கழகம், இந்திய பனோரமா போன்ற அமைப்புகளில் ஒரு நடுவராக பணியாற்றிய பேர் பெற்றவர், நாடகக்காரர். அவருக்கு பிடித்தமான துறை நாடகம் தான். அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகில் ஒரு 40க்கும் மேலான படத்தை நட்புக்காகவும் கௌரவ வேடத்திலும், அது குறிப்பாக முதலமைச்சர் வேடத்துக்கென்றே பிறந்தவர் மாதிரி பாபா படம் தொடங்கி பல்வேறு படங்களில் முதலமைச்சராகவும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இதையெல்லாம் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கடமை, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் அவர் சொல்ல கேட்போம், அவரிடம் உரையாடுவோம். யூடியூப் நிரலை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பாட்டையா வருக. தகடூர் புத்தக பேரவை சார்பாக உங்களுக்கு இந்த இரவு வணக்கம், நல்வரவு. நீங்கள் உங்கள் நாகர்கோயிலில் இருந்து KS மணியாக சென்று திரும்ப பாரதி மணியாக வந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் ஒரு பொருட்டல்ல. வழக்கமாக எங்கள் கூட்டம் 8 தொடங்கி ஒரு 9:30 கூட நடக்கும். அதனால உங்கள் உரையாடல் எங்களுக்கு மிக மதிப்பு வாய்ந்தது, முக்கியமானது. என் அடிப்படையில் அவரை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு நான் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு சத்தியமா வரல. இந்த தகடூர் புத்தக பேரவைக்கு என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு என்னை கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அதன் பேரவை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். தகடூர் என்றால் என்ன என்று சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தர்மபுரியின் சங்க காலத்து பேர் தகடூர். அதிகமானெல்லாம் ஆட்சி பண்ண இடம். சமீபத்துல சத்யராஜ் சுவாமிகள் அவர்கள் தகடு என்று ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது இந்த ஊரின் ஸ்தல புராணமாக வைத்துக்கிறது. உட்வேட் நினைச்சுக்காதீங்க, இது போய் என்ன இப்ப பேச சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரையில புகழ்ச்சியே தப்பு. அதுல நீ அவரே சொல்லிப்பாருன்னு தற்புகழ்ச்சியா வர இறக்கி விட்டுருக்காங்க. அதனால என்ன பத்தி
நான் சொல்லிக்கிறத விட உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றது மூலமா அந்த இது ஒரு போஸ்டிங் தற்பெருமைங்கிறதுல இருந்து கொஞ்சம் விடுபடலாம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு நீங்க கேள்வி கேளுங்க, அதுல இருந்து நான் பதில் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், ஒண்ணுமே தயாரித்து கொண்டு வரவில்லை. அதனால் நான் பேசுவது இன்னொரு டான்ஜென்ட்ல போயிடலாம். அதுக்கு தங்கமணியும் இளம்பருதியும் நான் திக்கு தெரியாத காட்டுல போயிட்டேன்னா என்னை மீண்டு எடுத்து சரியான பாதையில் விட வேண்டியது அவர்கள் பொறுப்பு. நன்றி பட்டையா, நீங்க கொஞ்ச நேரம் பேசியிருந்தீங்கன்னா எங்களுக்கு பத்தி ஒண்ணு என்ன மூத்த எழுத்தாளர்கள்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அது என்னுடைய முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிறதுன்னு தெரியல. நான் எல்லாம் ஒரு எழுத்தாளர்னா புதுமை பித்தன் யாரு, நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற தீஜா யாரு, அசோகமித்திரன் யாரு, ஜெயகாந்தன் யாரு, அவர்களும் எழுத்தாளர், நானும் எழுத்தாளர். ஐயோ, இது ஒரு பெரிய கொடுமை. என்ன ஒரு எழுதுறவன் சொல்லுங்க. ஏனென்றால் 74 கடந்த இளம் வயதில் தான் நான் எழுதவே ஆரம்பித்தேன். நான் எழுதினதுக்கு ஒரு பின்புலம் உண்டு. நீங்க ஒரு நல்ல எழுத்தாளர்களை இழந்திருப்பீர்கள். 2000 சென்னைக்கு குடி வந்த போது டெல்லியில எனக்கு நான் ஒரு எழுத்தாளர் இல்லையே தவிர எல்லா எழுத்தாளர்களும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீட்டுல விருந்து உண்டு இருக்காங்க, ரொம்ப நெருக்கம். அதே மாதிரி சினிமா நடிகர்கள், சங்கீத வித்வான்கள். சங்கீத வித்வான் அந்த காலத்துல லால்குடி ஜெயராமன்ல இருந்து உமையாள்புரம் சிவராமன், வீணை சிட்டி பாபு, இப்படி பல பேர், மகாராஜபுரம் சந்தானம், எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னுடைய ஹாஸ்பிட்டாலிட்டிய அனுபவிச்சிருக்காங்க. எனக்கு எழுத்தாளர்களுடைய பேர்ல ரொம்பவே, அதாவது இன்னைக்கு நினைச்சேன்னா மௌனியில இருந்து சீசு செல்லப்பாவில இருந்து எல்லா எழுத்தாளர்களும் இப்ப எழுத ஆரம்பிச்சு இருக்கிற விஜய் மகேந்திரன் வரையிலும் எனக்கு நண்பர்கள். அது என்னுடைய பாக்கியம். நான் எழுத்தாளர் இல்லை. எப்படி எழுத ஆரம்பிச்சேன்னா, சென்னைக்கு வந்ததும் உயிர்மையில சில மீட்டிங் வைப்பாங்க. அதுல ஓரமா உட்காந்து மீட்டிங் முடிஞ்சதும் மேடையில இந்திரா பரசாரு உட்கார்ந்து இருப்பாரு, அசோகமித்திரன் இருப்பாரு, சுஜாதா இருப்பாரு, இன்னும் தெரிஞ்சவன். அதாவது எனக்கு எல்லா எழுத்தாளர்களையும் தெரியும். மீட்டிங் முடிச்சு சொல்லிட்டு போகலாம் என்று அவர்களுக்காக காத்திருக்கும் போது மேடையிலிருந்து எல்லாரும் ஓடி வந்து, மணி எப்போ வந்தீங்கன்னு சொல்லி ஒருத்தர் வலதுகையை பிடிப்பாரு, இன்னொருத்தர் இடதுகையை பிடிப்பாரு, இன்னொருத்தர் 2 கன்னத்திலேயே கை வச்சு எப்படி இருக்கீங்க கேட்பாரு. இதையெல்லாம் சுத்தி வர பார்த்துக்கிட்டு இருந்த அறிவுஜீவிகள், சென்னை அறிவுஜீவிகள், யாருடா இந்த பிரகதி? ஏதோ எல்லாரும் ஒருத்தர் கையை பிடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் இன்னொரு கையை பிடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் தோலை பிடிச்சிருக்காரு. இவர் யாரு கேட்கும் போது அவர்களுக்கு சார் வந்து டெல்லியில இருக்கார், SKS பணி. அப்ப எனக்கு பாரதி பணிங்கிற பட்டம் சூட்டப்படவில்லை. நான் SKS பணியாக அறியப்பட்டேன். SKS பணி இது. அப்போ அசோகமித்திரன் சொல்லுவார், நான் என் பொண்டாட்டிக்கு தெரியாம தண்ணி அடிக்கிறது டெல்லியில மணி வீட்டுல மட்டும்தான், அதை என்கிட்ட போட்டு கொடுத்துறாதையும். இப்படி இருக்கும்போது வணக்கம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் வைதுவே, இவர் காணாசுடைய
மாப்பிள்ளை என்னது அது இன்னும் வணக்கம் சார் கூட கும்பிடா போடுவார். அப்ப எனக்கு தோணும், என்னுடைய விலாசம் இது இல்லடா, அதை நான் எப்படி காட்டுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. இதை கழுத்துல தொங்க விட்டு போக முடியுமா? பட்டயம் மாதிரி முடியாது. அப்பதான் சுப்புடு இறந்ததும், அவர் 3ஆம் தேதி இறந்தாரு. அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆனந்த விகடன் கல்கியிலெல்லாம் விமர்சன சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னு அவரை பத்தி புகழ்ச்சியா வந்துச்சு. அப்போ காலையில ஒரு நாள் லால்குடி ஜெயராம், அவருக்கு அப்ப எல்லா ஃபேக்கல்டிஸும் சரியா இருந்துச்சு. அவர் மணி என்ன இது, என்ன நடக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போனா அவருக்கு லஸ்கார்னர்ல சுபுடுவுக்கு ஒரு கோவிலே கட்டிடுவா போல் இருக்க, நீங்க ஏதாவது சொல்லப்படாதா, எழுதப்படாதா அவரை பத்தி? ஏன்னா அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க, அவருக்கு வேலை கொடுத்து வச்சிருந்தேன், எல்லாம் எனக்கு தெரியும். இப்படி இன்னும் 2-3 பேர் கேட்டதுனால தீரா நதிக்கு அப்போ கடற்கரை அங்க உதவி ஆசிரியராக இருந்தார். ஒரு 6 பேஜ், அதுதான் நான் கையால எழுதின கட்டுரை. அதற்கு அப்புறம் எழுத ஆரம்பித்தது பூரா என்னுடைய கம்ப்யூட்டர்ல தான் எழுதினேன். ஒரு 6 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை தயார் பண்ணி, அப்ப அவர் சொன்னார், இல்லை சார் நீங்க ஆபீஸுக்கு வர வேண்டாம், நானே இதுக்கு விரகம்பாக்கம் வர வேண்டி இருக்கு, உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு போறேன்னு. அது தீரா நதியில பிரசுரமாச்சு. ஆனா அதுல பாதியை வெட்டிட்டு போட்டாங்க. அதை படிக்கும்போது வாசகர்களுக்கு ஐ வாஸ் ஹிட்டிங் ஹிம் பிலோ தி பெல்ட்ங்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருந்திருக்கலாம். ஏன்னா அதுல ஒரு பஞ்சோட அது எப்படி அந்த கட்டுரை முடியும்னா, டெல்லியில காராசுலா இறந்த பிறகு கல்கியில ஒரு கேள்வி, அதுக்கு பதில். கேள்வி என்னன்னா, கானாசு சுப்புடு ஒப்பிடுக. அதுக்கு பதில் என்ன எழுதியிருந்தா கேட்டா, இலக்கியத்துக்கு அவர், இசைக்கு இவர் அப்படின்னு கொடுத்திருந்தார். அப்ப நான் சத்தம் போட்டு இந்த பதிலை படிச்சுட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஜமுனா நல்ல காலம் உங்க அப்பாவை எரிச்சிட்டோம், அவரை புதைச்சிருந்தா அவர் கொஞ்சம் நெடிச்சிருப்பார் இப்போ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதாவது காழ்ப்புணர்ச்சி இல்லாத எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அது. அந்த கட்டுரையை படித்து விட்டு மனுஷபுத்திரன், சாரி நீங்க டெல்லியில இந்த குடிப்பழக்கத்தை, அதாவது ஒரு சோசியல் ட்ரிங்கிங், அதை பத்தி இங்க யாருக்குமே அவேர்னஸ் இல்லை, நீங்க அதை பத்தி ஒரு வருஷம் 12 கட்டுரைகள் எழுதணும். நான் சொல்றேன், அதை மட்டும் எழுத வேண்டாம், எனக்கு தெரிந்ததை நான் எழுதுறேன், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அடுத்த மாசம் வச்சுக்கலாமா சார், இந்த மாசம் நான் அனௌன்ஸ்மெண்ட் போட்டுறேன். நான் சொன்னேன், இந்த டெமாக்கிள் சோர் மாதிரி தலையில வாழை தொங்க விடாதீங்க, நான் ஒரு 4-5 கட்டுரை எழுதி பத்திரிகைக்கு அனுப்பும்படியா இருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஒரு 4-5 கட்டுரை எழுதி அவருக்கு அனுப்பிச்சுட்டு, இனிமே நீங்க அடுத்த மாசத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அப்படித்தான் நான் ஒரு எழுத்தாளனாக உருவெடுத்தேன். அதுக்கு முன்னாடி எழுத்துக்கும் எனக்கு ரொம்ப சம்பந்தம். நான் ஒரு தீவிர வாசகன், தேடி தேடி போய் வாசித்தது உண்டு ஒவ்வொன்றும். ஆனா எனக்கு எழுத வரும் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. எனக்கு நடந்ததும் ஒரு காதல் கல்யாணம் தான். ஆனா அந்த காதல் வயப்பட்டு எல்லாரும் 100க்கு 99 பேர் ஒரு கவிதை எழுதுவாங்க காதலிக்கு. அந்த கவிதை கூட நான் எழுதுறது கிடையாது, ஏன்னா எனக்கு வராது. ஆனால் முத்திலிங்கம் சொன்னது போல, நான் ஒரு எழுத்தாளர் ஆனது என்னுடைய
74வது வயது. எழுத்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொண்டாடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன, எனக்கு கொடுப்பனை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு அரை மணி நேரம் பேசினா அதில் 10 தரம் எனக்கு கொடுப்பனை அதிகம் அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு நிஜமாவே சொல்கிறேன், கொடுப்பனை ரொம்ப அதிகம். ஒரு பரந்துபட்ட இன்னொன்று, இந்த எழுத்து, நான் நாடக நடிகன் 7 வயசுல அரிதாரம் பூப்பினவா நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனியில் எத்தனையோ நாடகங்கள் 1500 நாடகங்களுக்கு மேல இதுவரை நடிச்சிருக்கேன். ஆனா அதுல எல்லாம் அது ஒரு நாடகத்துக்கு 500 பேர் வருவாங்க, 700 பேர் வருவாங்க. நாடகம் முடிந்ததும் மேடை ஏறி 10 பேர் கை விழுக்கிட்டு மணி நல்லா பட்டிங்க சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் இந்த புத்தகம் எங்கிருந்தெல்லாமோ எனக்கு வாசகர்களை கொண்டு வந்து, ஒருத்தர் எங்கிருந்து யூஎஸ்ஐல இருந்து ஃபோன் பண்றார், இன்னமும் வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் என்னுடைய இமெயிலுக்கு அவங்க படிச்சதை ஒரு விமர்சனமா எழுதி அனுப்புறாங்க. அது சிலது நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். ரொம்பவே தற்பெருமையாக இருக்கும் என்பதால் சிலது நானே படித்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய முதல் புத்தகம் உயிர்மை பதிப்பகத்திலிருந்து வந்தது பல நேரங்களில் பல மனிதர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் இளம்பருதி சிரமம் எடுத்து அங்கே இங்கே ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் இது பண்ணி என்னுடைய ஒரு முழு தொகுப்பு புள்ளிகள், கோடுகள், கோலங்கள், இது முதல் பதிப்பு இவங்க பாபா செல்லத்துறை சைலஜா தம்பதியர் அவர்களுடைய இதுல அது வெளியாச்சு. இப்ப நீங்க பார்க்கிற இது 2வது பதிப்பு. இது வாசகசாலை சென்னை அன்பர்கள் வெளியிட்டது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து பாட்டையாவின் பழங்கதைகள்னு இப்போ ஒரு மார்ச் 2020 அந்த கொரோனா டேஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதனால அதுவும் கொரோனாவிலிருந்து தப்பிச்சது. இதுதான் என்னுடைய எழுத்து. ஆனால் இந்த 2 புத்தகத்துக்கு நான் ஒருத்தர் மாதிரி 15 நாவல் எழுதினவன் இல்லை. என்னுடைய மொத்த சரக்கை 2 புத்தகம். மிஞ்சி மிஞ்சி போலாம் 700 பக்கங்கள், இல்லை 800 பக்கங்கள். அதுக்கு இவ்வளவு பெரிய பாராட்டும் ஒரு புகழும் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். எனக்கு உண்மையாவே சொல்றேன், ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். இது உங்களுடைய அன்புதான் காரணம். என்ன தயவு செய்து எழுத்தாளர்னு சொன்னா தலையிலிருந்து உச்சக்கால் வரை எனக்கு ஐ எம் ஃபீலிங் அனீஸ். நான் எல்லாம் எழுத்தாளர்னு சொல்லிக்கிட்டா நான் படிச்சு ஆழ்ந்த அந்த மேதைகளை எல்லாம் என்னன்னு சொல்றது. அவங்க எழுத்தாளர்கள், நான் கேஷுவலா ஏதோ எழுத வந்தவன். இதோட எல்லார்த்தையும் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. எந்த ப்ரிப்பரேஷனும் தயாரிப்பும் இல்லாம வந்திருக்கேன். என்னுடைய பதில்கள் நேர்மையான உண்மையான பதிலாக இருக்கும். நீங்க கேள்வி கேட்டு அதுல இருந்து சில என்னுடைய விஷயங்களை என்னை பத்தி திருப்பி திருப்பி சொல்றதுக்கு எனக்கே அலுப்பாத்தான் இருக்கு. இருந்தாலும் இங்க பல புது புகங்கள் இருக்கலாம். அவர்களுக்காக அதை இன்னொரு தரம் சொல்றதுல எனக்கு கூச்சம் இல்லை. இப்போ மாடரேட்
கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஒவ்வொரு யாரும் கேட்கலாம். இங்க வந்திருக்கிறவர்கள் அனைவரும் எனக்கு வாசகர்கள். எனக்கு ஒரு கொள்கை உண்டு, வாசகர்கள் என்னை விட புத்திசாலிகள். அதை நான் என்னைக்கு மதிக்கிறேன். பல பேர் சொல்லலாம், எங்கேயோ ஒரு புத்தகத்துக்கு முன்னுரையில நான் எழுதியிருந்தேன், அது சிலருக்கு கோபத்தை உண்டிப்படுத்து. அப்ப நான் சொன்னேன், நீங்க வேணா வாசகரை விட புத்திசாலியா இருக்கலாம் சார். என்னை பொறுத்தவரையில என்னுடைய வாசகர் என்னை விட அதி புத்திசாலின்னு தீவிரமா நம்புறவன் நான் அப்படின்னு சொன்னேன். அதனால என் புத்திசாலி வாசகர்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். கூடியவட்டும் ஒரு ஆனஸ்டான ஒரு உண்மையான பதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி. இத்தனை பேர் நன்றி. நன்றி கோட்டையா. ஏற்கனவே நிறைய கேள்விகள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கின்றன. இருந்தாலும் நேரலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பாட்டையாவிடம் கேட்க விரும்பும் கேள்விகளை ஜூம் சாட்டில் அனுப்புங்க, அல்லது கை உயர்த்தினால் நீங்கள் நேரடியாக வந்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதனால் இந்த ஜூம் ஆப்பில் இருக்கக்கூடிய கை உயர்த்தும் வசதியை பயன்படுத்துங்கள், அல்லது ஜூம் சாட்டில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். முதல் கேள்வியாக ஒரு நண்பர் பரிதி கை உயர்த்துறார். பரிதிக்கு அந்த வாய்ப்பு. ஐயா தொடர்ந்து கேளுங்க பரிதி. இல்ல இந்த அதாவது இந்த புத்தகத்தை பத்தி அறிமுகமா பேசணும்னு சொன்னீங்க இல்லையா, நான் இந்த கேள்விகள் வழியா தான் இந்த புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். சுந்தரவதன காடுகள் பத்தி ஐயா வந்து நான் அதாவது இந்த நேர்காணலா பண்ண இல்லையா, அப்ப வந்து சுந்தரவதன காடுகளை முழுமையாக சுற்றி பார்த்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர்னு சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது அந்த பங்களாதேஷ்ல நீங்க சந்தித்த ஷாஜகான் அப்படிங்கிற அந்த மேலாளர் பற்றியும் இந்த சுந்தரவதன காடுகள் பற்றியும் சொல்லுங்க. இது அந்த காட்டுக்கு பேரு இங்கிலீஷ்ல சுந்தர்பன்ஸ், பெங்கால் டைகர்னு சொல்றாங்களே, அது இருக்கிற இடம். அது பலர் இந்திய பக்கத்திலிருந்து பார்த்திருப்பாங்க. சிலர் பங்களாதேஷ் சைட்ல அதுக்கு ஒரு போர்ட் இருக்கு, அங்க ஒரு சின்ன போர்ட். இது இந்த பக்கம் காடுகள், காட்டுக்கு இந்த பக்கம் கடலோட சேர்ந்து. அதை இரண்டு பக்கத்திலிருந்தும் பார்த்தவர்கள் ரொம்ப நூற்றுக்குள்ள எண்ணி விடலாம். ஆனால் நான் சுந்தரவன் காடை, அதாவது பங்களாதேஷ் சைடுல என்னுடைய நியூஸ் பிரிண்ட் அவர்களுடைய கப்பல்லையே போய் 4 நாள் இருந்து, ஆனா எனக்கு பார்க்க கிடைச்சது 4வது நாள் ஒரு டைகர் வந்துச்சு. இல்லைன்னா மற்ற காட்டு எருமை அதுகள் தான் பார்க்க கிடைச்சதே தவிர, 4வது நாள் ஒரு டைகர் வந்து தண்ணி குடிக்க வந்துச்சு. நான் அங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டோ என்னமோ சரச்சரக்க திரும்பி ஏறி போயிடுச்சு. ஸோ சுந்தர்பன்ல நானும் புரிய பார்த்தேன்னு சொல்லிக்கலாமே தவிர, இப்போ நேஷனல் ஜியோ, நாட் ஜியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்த்த காட்சிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் 2 பக்கத்திலிருந்தும் அதை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு காலத்துல மாசத்துக்கு 3 தடவை டாக்கா, குல்னா, அந்த போர்ட்டுக்கு பேரு சல்னா போர்ட், அவங்களுடைய சிட்டகாம், சல்னா, அவங்களுக்கு 2 துறைமுகங்கள் உண்டு. அந்த 2வது துறைமுகத்தில் இருந்து கப்பல்ல இருந்து 4 நாள் அந்த சுந்தர்பனை நான் பார்த்து ரசித்தவன். அப்போதெல்லாம் பங்களாதேஷுக்கு நான் ஒரு இந்தியன் ஏஜென்ட். பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்ததும் நம்முடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்
ரொம்பவே அவர்கள் அவர்கிட்ட இருந்து நாம எதுவுமே வாங்க வேண்டிய தேவையில்லை. நம்மிடமிருந்து அவர்கள் எல்லா பொருளும் வாங்க வேண்டும். ஸோ தி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வாஸ் இன் அவர் ஃபேவர். அதுக்கு பதிலாக அவர்கள் ஏற்றுமதி செய்வது எல்லாம் ஒன்று தோல், இரண்டாவது அப்போது நமக்கு ஷார்டேஜில் இருந்த நியூஸ் பிரிண்ட். அங்க குர்னாவில் ஒரு நியூஸ் பிரிண்ட் மில் இருந்தது. ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் அந்த நியூஸ் பிரிண்டருடைய குவாலிட்டி 10,000 காப்பீஸ் பர் அவர். அது அந்த ராட்சச இயந்திர ஓட்டத்துல அத படக்குன்னு அது கிழிச்சு போயிடும். அதனால பங்களாதேஷ் நியூஸ் பிரிண்ட வாங்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அந்த என்னுடைய நண்பர் ஷாஜகான்னு ஒருத்தர், யூ கேன் கால் ஹிம் பேப்பர் டைகர். ஏன்னா பேப்பர் டெக்னாலஜியில எண்ணற்ற லேட்டஸ்ட் டிகிரி இருக்கோ எல்லாத்தையும் தன் பெயருக்கு பின்னால் வைத்துக் கொள்பவர். He was an international expert on newsprint and paper varieties. அவருடைய முயற்சியினால ஒரு வருஷத்துல நாங்க இப்ப ரெடின்னு அப்போ இவர் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இறந்து போயிட்டாரு. சென்னை ஹிந்துவில் அத ட்ரையல் ஓட்டம் பார்த்தாங்க. அதுல நானும் அவரும் இருக்கும்போது 8,000, 9,000, 10,000 போகும்போது ஐயோ இப்போ இது ஒன்றும் ஆயிரப்படாது, 11,500 காப்பீஸ் வர அந்த நியூஸ் பிரிண்ட் தாக்கு பிடிச்சது. அது அதற்கு முன்னால் 600 காப்பிக்கும் 10 தடவை கிழிந்த அந்த நியூஸ் பிரிண்டை அவர், ஏன்னா எல்லாமே ஆன்டிக் பீஸ். அங்க இருக்கிற நியூஸ் பிரிண்ட் மில் 1947லயோ 48லயோ கட்டுது. மெஷினரிஸ் ஆர் ஓல்ட், தி பில்டிங் வாஸ் ஓல்ட். அதையெல்லாம் இப்போ தன்னுடைய திறமை மட்டுமே அதை பயன்படுத்தி அதை செய்து காட்டினார் SI ஷாஜகான் என்ற என்னுடைய நண்பர். ஸோ அடிக்கடி ஒரு மாசத்துக்கு 3 தடவை பங்களாதேஷ் போயிட்டு வர வேண்டாக்கா. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட என்னுடைய மனைவி நான் சொல்லுவான், இவன் எதுக்கு அங்க மாசம் போயிட்டு வர்றான்னா இவன் அங்க ஒரு சின்ன வீடு வச்சிருக்கான். அப்ப என் மனைவி சொல்லுவான், சின்ன வீடு இருந்தா அங்கேயே இருந்து கழிய வேண்டியதுதானே, இங்கே என்னுடைய வயத்தறிச்சல கொட்டிக்கிறாரு. அந்த அளவுக்கு இருந்ததுனால பங்களாதேஷ் அடிக்கடி போக வேண்டிய பிரமேயம் இருந்தது. எனக்கு சுந்தர்பனை இந்தியன் தரப்பிலிருந்தும் பங்களாதேஷ் தரப்பிலிருந்தும் பார்க்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. நன்றி பட்டையா. அடுத்து வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி, திண்டுக்கல்ல இருந்து ஒரு வாசகி சுமதின்னு, நீங்க எந்த வருஷம் எந்த சூழல்ல இங்க தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு போனீங்க? அங்க டெல்லியில நீங்க பணிபுரிந்த அனுபவங்கள், பழகிய பிரபலங்கள், அரசியல், சினிமா, இப்படி இந்த அனுபவங்களை சுருக்கமாக சொல்லுங்கள்னு கேட்கிறாங்க பட்டையா. நாகர்கோவில் பக்கத்துல பார்வதிபுரம்னு 34-36 வீடுகள் இருக்கிற அங்க 1937 எனக்கு வருகிற இந்த செப்டம்பர் தான் 24ஆம் தேதி நான் 83வது வயதை பூர்த்தி செய்து 84 அடியெடுத்து வைப்பேன். 1937 எங்க அப்பா பேரு சுப்பிரமணியன், எங்க அம்மா பேரு சிவகாமி. என்னுடைய நாக்க 4 முழம் வளர்த்து விட்டுருக்காருன்னா எங்க அம்மா தான். சின்ன வயசுலேயே
தோசை கரைக்கிறது, அங்க பொடி போட்டு சாம்பார் என்னைக்குமே கிடையாது. எல்லாமே அன்னைக்கு அரைச்சு சாம்பார், அம்மியில சாம்பார் அரைச்சு கொடுக்கறது. இதெல்லாம் ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலயே கல்யாணமாகி எங்க அக்கா டெல்லிக்கு போயிட்டாங்க. நான் தான் ஒருத்தன் கிடைச்சேன். எங்க அம்மா சொல்லுவா. அதே மாதிரி அவங்க வெளியில இருக்கிற 3 நாள் என்ன சமைக்க சொல்லி அவ கொடுத்த அவகிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தைங்கிறது அவ்வளவு சுலபத்துல வந்துடாது. அவ சொல்லுவா, இதுக்கு இன்னொரு 3 நாள் வெளியில இருக்கிறா போல் இருக்கடா, உன்னுடைய சாப்பாடு நல்லா சமைக்கிறேன். அப்படி எனக்கு, அதாவது எனக்கு நான் எல்லார்கிட்டையும் சொல்றது, எனக்கு எழுத தெரியாது சொல்லுங்க, நான் ஒத்துப்பேன். நான் தெரியாது, நடிக்க தெரியாது சொல்லுங்க, அதையும் நான் ஒத்துப்பேன். நான் ஒரு 40 சொச்ச சினிமாக்கள்ல தலையை காட்டியிருக்கேன். நடிக்கிறதுக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கல. நாடகத்தில் நடிச்சிருக்கேன், அதுலயும் நீங்க குறை சொல்லலாம். ஆனா யாராவது எனக்கு சமைக்க தெரியலன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அந்த அளவுக்கு எங்க அம்மா எனக்கு சமையல் கத்து கொடுத்திருக்காங்க. நல்லா சமைக்கிறவன் நான். என்னுடைய 19வது வயதுல எங்க அக்காவுக்கு குழந்தை நாகர்கோயில்ல குழந்தை பிறகு டெல்லி வரை கொண்டுடணும். நான் என்ன கூட தொடக்கி அனுப்பினாங்க. அப்ப எல்லாம் நாகர்கோயிலுக்கு ரயில் வரல. ரயில் வேணும்னா திருநெல்வேலி ஜங்ஷன், திருநெல்வேலியில போய் ரயில் ஏறணும். அதுல முதல் தடவையா 1956 டெல்லிக்கு போனேன். மொழி தெரியாது. நான் படித்த இங்கிலீஷுக்கு நான் ஆல்வேஸ் ஐ வாஸ் அ பேக் பெஞ்சர். இப்போவும் அப்படித்தான். அதனால என்னுடைய ஆங்கிலமும் வீக்கு. ஹிந்தி இருந்தது. அதாவது ஹிந்தி நான் படிக்கும்போது அது திருவிதாங்கூர் கொச்சி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் மூலமாக அது திருவிதாங்கூரும் கொச்சியும் இணைத்து மலையாளத்துக்கான கேரளாங்கிற பேர் அப்புறம்தான் வந்துச்சு. ஸோ திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்துல ஹிந்தி ஒரு கட்டாய பாடம். 5வது வகுப்புல இருந்து 11வது வகுப்பு. அப்ப எல்லாம் +2 கிடையாது, SSLC தான். 11வது வகுப்பு வரை எனக்கு ஹிந்தி கட்டாய பாடம். ஆனா பேசுறதெல்லாம் காவுமே ரகு தாத்தா அந்த மாதிரி தான் இருக்கும். மை ப்ரொனவுன்சியேஷன் ஹாரிபிள். அதையெல்லாம் ஒக்கிடுறதுக்கு ரொம்ப நாளாச்சு. ஸோ 56ல் ஒரு ஜிடி, சென்னையிலிருந்து ஒரு ஜிடி பிடிச்சு அக்காளோட சென்னைக்கு போனோம். அந்த வருஷம் நாகர்கோயில்ல காலேஜில் சேர அப்ளை பண்றோம்னு நான் திரும்பி வந்தேன். அங்க போய் ஒரு 10 நாள்ல எங்க அப்பாவுடைய நண்பர் ஒரு வந்தார். ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சுஜாதா வேலை செய்த இடம், அதுல 10 வருஷம் முன்னாடியே 56ல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தேவர் சப்ளை இது எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு லைசன் ஆஃபீஸர் இருந்தார். அவர் பார்சி, அவர் பேர் மேஜர், பட் ஹி வாஸ் அ பிரிகேடியர். ஒரு ஆடு காம்பினேஷன். ஸோ எல்லாரும் பிரிகேடியர் மேஜர், அது பொறுத்தவரதே இல்லை. பிரிகேடியர் பெரிய இது. அவ அப்பா அவருக்கு மேஜர்னு பேர் வச்சிருக்கார். ஸோ பிரிகேடியர் மேஜர் அவர்கிட்ட ஒரு வேலை காலியா இருக்கு. எனக்கு சும்மா இந்த லீவ்ல டைப்ரைட்டிங் ஷார்ட்டை எக்கச்சக்கமா 50 வார்த்தை 55 வார்த்தை டைப்ரைட்டிங்ல நான் டைப் பண்ணிப்பேன்.
அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டு தெரியும். இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதும் நான் எங்கள் அக்காட்ட, அக்கா நாம என்ன அந்த வேலைக்கு ட்ரை பண்ணி பார்க்கட்டும்ப்பா. ஸோ அங்கே இருக்கும்படியான ஒரு 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 ஐடியாவே கிடையாது. வந்து அங்கே குத்தப்பின்னார், ரெட் ஃபோர்ட்டு எல்லாத்தையும், காந்தி காட் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வாரம் 10 நாள்ல டிக்கெட் வாங்கி திரும்பி போறதா தான் ஐடியா. இந்த வேலை கிடைச்சதும் அந்த வேலையில சேர்ந்தேன். என்னுடைய முதல் சம்பளம் 136 ரூபா 8 அணா. அப்ப அணா கணக்கு இருந்துச்சு. அதுல இருந்து அப்புறம் நான் முன்னாடி போறேன். எனக்கு ஒரு கொடுப்பினையில் டெல்லிக்கு போகலைன்னா நாகர்கோயில்ல பிஓ பிகாமோ இல்லை பிஎஸ்சியோ படிச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கிளார்க்கா சேர்ந்து பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தள்ளி 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 ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆகி எங்கேயாவது ஒரு சபர்பில் ஒரு ஃப்ளாட்டில் வீடு வாங்கிட்டு காலம்புரை 2 பால் பேக்கெட்டும் தினமணிக்கு வாங்கிட்டு போகிற நிலையில தான் இருந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய அக்கா பகவதியும் என்னுடைய அத்தான் கணபதியும் தான் காரணம். அக்காவுக்காவது இரத்த பாசம்னு சொல்லலாம். I will give all credit to my brother-in-law, Mr. கணபதி. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அப்படி 16 வருஷம் அவங்க வீட்டில் நான் தங்கி இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படி என்னுடைய டெல்லி வாழ்க்கை தொடங்கி தங்கமணி. நன்றி படையா. அடுத்து மருத்துவர் பழனி அரூர்ல இருந்து கேட்கிறாரு, நீங்க உங்க அனுபவத்துல தேசிய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் பல அரசியல்வாதிகளுடன் நேரடியாகவும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டும் வரக்கூடிய ஆளுமை, இப்போதைய அரசியல்வாதிகளை ஆட்சியாளர்களை பற்றிய உங்களின் மதிப்பீடு என்ன? எதுக்கு என் வாயிலிருந்து புழுங்கணும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை பாட்டையா. அப்படியே இருந்தாலும் பரப்டா அக்ரஹாரம் ஜெயில் பக்கத்துலதான் இருக்கு, நீங்க தாராளமா சொல்லலாம். வந்து பாக்குறதுக்கு நாங்க எல்லாமே இருக்கிறோம். எனக்கு அரசியல்னாலே அது ஒரு சாக்கடை தான். நான் பார்த்த பெரிய மனிதர்கள் எல்லாம் இப்ப யாருமே தென்படலை. எல்லாம் அரசியல் ஒரு வியாபாரமாகவே போயிடுச்சு. ஒரு எலெக்ஷனுக்கு 7 கோடி 10 கோடி செலவழிக்கிறாங்க. ஸோ இட் ஹஸ் பிகம் அன் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் எனிமோர். அந்த காலத்தில் HV காமர்ஸ், இப்படி பல பல இவர் ஜெயசுகுலால் ஹாத்தி இவங்கெல்லாம் தன்னலமற்ற, அவங்களுக்கு அந்த பொசிஷனோ இதோ இதே கிடையாது. அவங்க நாட்டுக்காக உழைக்கணும், இருக்கிற வரைக்கும் உழைச்சாங்க. பல பேர் அந்த மாதிரி தெரியும். எனக்கு டெல்லி அரசியல்லையோ ஏன் ரொம்ப தயங்குறேன்னா, பல பேர் அதையெல்லாம் வெளியில சொன்னோம்னா உங்க ஆட்டோ வராது சார், ஹெலிகாப்டரே மாடியில் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பல விஷயங்கள். இந்திரா காந்தியோட நெருக்கமான பழக்கம் இருந்தது. நீங்க இந்த ஒரு கட்டுரையில காந்திபாய் தேசாய் பத்தி சொல்லியிருப்பேன். மொரார்ஜி தேசாய்க்கு இப்படி ஒரு மகன் பிறந்திருக்க வேண்டாம், அப்படி அவருடைய
லீலை கிடையாது. அதெல்லாம் ஒரு கட்டுரை. எது எது எழுதினா சேஃபா இருக்கும் அதையெல்லாம் நான் பதிவு செய்தேன். எங்க டைனமைட் வெடிக்கும் தெரியாதோ அந்த மாதிரி விஷயங்கள இதுவரை சொன்னதில் எனக்கு ஒரு பெரிய இது 1984 நடந்த சீக்கிய கலவரம். அதுக்கு நான் ஒரு ஊமையான சாட்சியாக இருந்திருக்கிறேன். ஆனா அதை பற்றி எழுத முடியாது. இன்ஃபேக்ட் பல விஷயங்கள் நான் இவர் குல்தீப் நய்யர் காராசு மூலமா அவர் எனக்கு ரொம்ப என்னுடைய அரசியல் ஆசான்னு சொல்லலாம். பல விஷயங்கள் அவர் எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். பல விஷயங்களுக்கு அவர் சாட்சியா இருந்தவர். அவர் வாயால் கதைகளை கேட்க நேர்ந்திருக்கிறது. அரசியல் வேண்டாம், இப்ப இருக்கிறது அரசியல் சாக்கடை. ஆனால் நாம டெமோக்ராட்டிக் வழியில வந்திருக்கோம். ஓட்டு போடுவது அவசியம். அதுல யாரு நல்லவங்க யார் நல்லவங்கன்னா நல்லவங்களை தேடித்தான் போகணும். நல்லவர்கள் வரதுக்குள்ள சூழ்நிலை இல்லை. எல்லாமே வியாபாரமா போச்சு. அரசியலும் ஒரு வியாபாரம். அதை வியாபார புத்தி இருக்கிறவர்கள் அழகாக காய் நகர்த்தி அழகாக இருக்கிறார்கள். சிலர் தெரியாதனமா செய்துவிட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். தற்கால அரசியலை பற்றி இதற்கு மேல் சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஃபுல் ஆஃப் கண்டெம்ப்ட். I will rather not talk about the politics. நன்றி. நன்றி பட்டையா. இந்த உரையாடலை ரொம்ப இயல்பாவே நிகழ்த்தலாம். பைப் இல்லாம நாங்க உங்களை பார்த்ததில்லை. நீங்க தேவைன்னா உங்க பைப்போடைய கூட நீங்க அந்த உரையாடலை நிகழ்த்தலாம். அது ஒன்றும் பெரிய சபைக்கு மரியாதைன்னு இருக்கு, தடை ஒன்றும் இல்லை. அடுத்து இப்ப நான் காலை கீழே போட்டிருக்கேன். எனக்கு சேர்ல உட்காந்தும் சம்பளம் போடுறது தான் பிடிக்கும். அது சில சமயங்கள்ல என்னால காலை கீழே வைக்க முடியாது. சிலருக்கு சம்பளம் போடுறது பிரம்ம பிரயத்தனமா இருக்கும். எனக்கு சம்பளம் போட்டு உட்கார்ந்தா இந்த கால் மாத்தாம 4 மணி நேரம் அப்படியே உட்காருவேன். ஸோ அதுவும் பைப்பு பிடிக்கிறது சபை நாகரிகம். இங்க பல பேர் என்னை விட வயசுல குறைஞ்சவர்களாத்தான் இருப்பாங்க. பட் ஒரு சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இப்போ வேண்டாம். நன்றி பட்டையா. அடுத்து ஊத்தங்கரையிலிருந்து ராமூர்த்தி கேள்வி கேட்க நினைக்கிறார். ராமூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? என்னுடைய நானே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாருங்க, இன்னும் பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்க, பொம்பளைங்க. நிஜமாதாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு அழகான மது பிரியர். அந்த ஒரு கட்டுரையை எழுதியிருப்பீங்க. அந்த கட்டுரையை வாசிக்கும் போது மது அருந்ததை விட அதிக போதைற அளவுக்கு ரொம்ப அழகா மென்மையா எழுதியிருப்பீங்க. திருப்பத்தூர்ல நாங்க உங்களை சந்திச்ச போது அதை நிறுத்திட்டு தான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னீங்க. அது உங்க வீட்லயே ஒரு ரொம்ப ஆடம்பரமான ஒரு பார் எல்லாம் வச்சிருக்கிறதா அந்த கட்டுரை படிச்சு. நீங்க நிறுத்திட்டதுக்கு காரணம் என்ன, அல்லது மதுவை பற்றி உங்களுடைய தற்போதைய கருத்து என்ன? அதாவது பிரத்தியார் மனையை நாடுவது மாதிரியோ திருடுவது மாதிரியோ குடிக்கிறது அவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகம் இல்லை. இது யாரு? இவரு இல்லை. எனக்கு அசப்புல சுஜாதா மாதிரி இருந்துச்சு. குடிக்கிறது எல்லாத்துக்கும் anything in moderation is tolerable. அதே மாதிரி டெல்லி போகிறது வரைக்கும் எனக்கு இந்த குடியை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே வயசுக்கு வந்தவங்க தான், விஷயம் தெரிஞ்சவங்க தான்.
யாரும் சின்ன குழந்தை இதை கேட்டுட்டு இருக்கிறது. எனக்கு குடி வந்து ஆஸ் இட் இஸ் நாட் அ வைஸ். எதுவுமே இதுல எல்லாம் சொல்றேன். வாய்ப்பு இல்லை, கேட்கல. யார ஏதாவது சொன்னீங்களா? இது டெல்லியில அந்த நாடக சபை ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 25 ஒரு அட் நியூ இயர் ஈவ் ஒரு பார்ட்டி இருக்கும். அப்படி ஆரம்பிச்சது. எனக்கு சிகரெட் வருஷத்துல 3 சிகரெட் 4 சிகரெட் அவ்வளவுதான் இருக்கும். அப்படி ஆரம்பித்தது. எப்ப ஒரு வருஷத்துக்கு 2 தடவை குடிச்சிருப்பேன், 3 தடவை குடிச்சிருப்பேன். ஆனா குடிக்கிறது தப்புன்னு சொல்றத பூரணமா என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அன்லஸ் யூ மிஸ்பிஹேவ், அன்லஸ், அதாவது பஞ்சாபியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வயத்துல போனது வயத்திலேயே இருக்கணும். அது வந்து கெட்ட வார்த்தைகளாகவோ வாந்தியாகவோ வெளியில வரக்கூடாது. எவன் ஒருவன் அதை சாதுரியமாக அழகாக செய்கிறானோ அவன் ஆயுசு வரியந்தான் குடிக்கலாம். இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தது. அதாவது டெல்லியில இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா, நான் பிராங்க்ஃபர்ட்ல போயிருக்கும் போது அங்க 3 மாசம் 4 மாசம் அங்க அவங்க எங்களுடைய கமிஷன் அமௌண்ட் வர்றது வரைக்கும் அங்கே இருந்து வாங்கிட்டு வரணுங்கிறதுனால அங்க புக்காரெஸ்ட், புடாபெஸ்ட், வார்சா இந்த மாதிரி காப்பர் செக், அப்ப அது ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருந்துச்சு, பிராங்க்ஃபர்ட் சொல்லல. ஸோ 2 half a gallon சிவாசிரிகள், half a gallonna 2.5 லிட்டருக்கு மேல. ஆனா அதுல இருந்து ஊத்திட்டீங்கன்னா அதுல ஒரு ஸ்டாப்பர் வச்சிருப்பான். ஒரு சொட்டு விடும்னா ஒரு சொட்டு மட்டும் விழும் அதுல. அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் ஒண்ணு. இப்பவே இன்னொன்னு, என் வீட்டுக்கு எனக்கு சங்கீத வித்வான்களோட நிறைய பழக்கம் உண்டுன்னு சொன்னேன். என் வீட்டுக்கு வந்து தங்குவாங்க எம்எல் வசந்தகுமாரி அம்மா. சில சமயங்கள்ல, அதாவது என் வீட்டுக்கு சுதா ரகுநாதன், அப்ப சுதா வெங்கட்ராமனா இருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அவங்க கன்னியாகுமரி, திருவள்ளூர், சுப்பிரமணிய பிள்ளை இவங்கெல்லாம் வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு இது என்னன்னா, மணி இன்னமே அதை தூர போட்டுறாத, ஒண்ணுல நல்லெண்ணெய் வச்சிருக்கேன், சென்னையில இன்னொன்னுல இது தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு தோசைக்கெல்லாம் அப்படியே விட்டா அது எத்தனை துளி, 10 துளி வேணும்னா 10 துளி தான் விழுறது, 11 விடுறது இல்லைன்னு அவங்க காலி பாட்டில் எல்லாம் அதுக்கப்புறம் எம்எல்வி அம்மாவுக்காக நான் ரிசர்வ் செய்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் அங்க வேலை ஒரு பொழுதுபோக்குக்கு வேற ஏதாவது புத்தகம் கொண்டு போன புத்தகத்தை படிக்கணும், இல்லை நெட்டில் போய் வாசிக்கிற விஷயங்கள் எல்லாம் 70களில் வந்திருக்கவில்லை. ஸோ உட்காந்து போர் அடிக்கும் போது அந்த 2 சிவாசிரிகள் half a gallon பாட்டில் அதை குடிடா சொல்லணும். ஸோ ஐ ஸ்டார்டட் ட்ரிங்கிங். 3 பெக்குக்கு மேல என்ன ஒரு 1 லட்சம் ரூபாயை வச்சு யாராவது சொன்னாலும் 4வது பெக்கு நான் குடிக்க, ஏதாவது பார்க்குக்கு போனா குடிப்பேன். எனக்கு அதுல ரொம்ப கட்டுப்பாடு உண்டு. ஐஸ் இல்லாம நான் குடிக்கிறது இல்லை. அப்புறம் இந்த குடியை பத்தி அதிக வேண்டாம். அதாவது டெல்லியில என்னுடைய பார், டெல்லியில இங்க ஹவுசிங் போர்டு மாதிரி டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருந்துச்சு. அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் வாங்கிடலாம்.
அவங்க இது ஏலம் போடுவாங்க. அதுல நம்ம பேர் வந்து பணத்தை கட்டினா 1,00,000 ரூபாய்க்கு ஒரு வீடு அப்போ கிடைக்கும். ஆனா என் வீட்டுல ₹1 அக்கோஸ்டிக்ஸ் எல்லாம் ஸ்டீரியோ டைப்பு இது வச்சு வித் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் ஒரு பட்டனு தட்டுனா அப்படியே இது வரும். என்கிட்ட 248 மினியேச்சர் பாட்டில் இருந்துச்சு. மினியேச்சர் பாட்டில் ஜஸ்ட் ஒரு பெக் இருக்கிற நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு பார் ஒன்று அதை தயார் செய்தது என் மனைவி ஜபுனா. ஏன்னா அவங்க இன்டீரியர் டிசைனர் படித்தவங்க. அதனால எப்படி விட்டேன்னா அது என்னை தொத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும். சென்னைக்கு வரும் வரை, சென்னைக்கு 2000 வந்தேன். 2001 வரை தொடர்ந்து நான் கால்முளைத்த ஆசைன்னு ஒரு டிவி சீரியல் பண்றதுக்காக இது காரைக்குடி போயிருக்கு. திரும்பி வந்ததும் ஐஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, கடை பரத்தியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேண்டாமேன்னு தோணுச்சு. இந்த ஐஸை கொண்டு போய் சிக்கலை கொட்டிட்டு இன்னைக்கு வேண்டாம். அடுத்த நாள் எடுத்தேன். அடுத்த நாள் பாட்டில் எடுக்கும் போதே இன்னைக்கு வேண்டாம்னு தோணுச்சு. பாட்டில வச்சுட்டு கதை வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது இது ஒரு பல பேருக்கு இது வினோதமா இருக்கலாம், ஆச்சரியமா இருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இது வரும்போதே வேண்டாம் அந்த குடி அப்படியே என்னால் மறக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த பைப்பை மட்டும் என்னால் இதுவரை விட முடியல. பல பேர் எப்படி சார் விட்டீங்கன்னு கேட்குறாங்க, அது எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு உத்திரணி சொல்லுவாங்க, ஒரு ஸ்பூன் லிக்கர் கூட என் நாக்கில் பட்டதில்லை. இது உண்மை, சத்தியம். நன்றி நன்றி கோட்டையா. அடுத்து ஹரிராவ் ஒரு கேள்வி கேட்க விரும்புறார். சார் ஹரிராவ் சார், நீங்க உங்க கேள்வி கேளுங்க ப்ளீஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து உங்களுடைய முதல் கட்டுரை அந்த நீங்க வந்து சுப்புடு பத்தி எழுத நான் கேட்டிருக்கேன். அதுதான் உங்களுடைய முதல் கட்டுரை எனக்கு தெரியாது. ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? கொஞ்சம் உறக்க சொல்லுங்க சார். நான் உங்களுடைய சுப்புடுடைய கட்டுரை படிச்சிருக்கேன். சரி சரி சரி, அதுதான் முதல் கட்டுரை. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்திரா பாஸ்கர் நாவல்களை நான் படிச்சிருக்கேன். அவரை பத்தி நீங்க எழுதுனது நான் படிச்சிருக்கேன். அவருடைய ஒரு நாவல் எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. அதுல ஒரு ஹீரோ வருவாரு. அவர் வந்து டெல்லியில வந்து பல சாதனை செய்வாரு. அந்த ஹீரோ உங்களை வச்சு எழுதுனதா அப்படின்னு சொல்லுவார். அவர் உண்மையை சொல்றாரா தெரியல. ஆனா இவர் ஈப்பா சொல்லி இருக்கார். அதே மாதிரி சென்னைக்கு வந்தப்புறம் ஒரு தடவை இவர் சுஜாதா நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு இந்த பஞ்சபூதத்தை பத்தி ஒரு கதை எழுதினார். அதுல நிலம்ங்கிற ஒரு கதை, அத கதை நேரத்துல பாலு மகேந்திரா கூட அத சீரியலா ஒரு வாரம் வந்துச்சு. நிலம் அது என்ன கதைன்னா இந்த மாதிரிதான். ஒரு லைசன் ஆபீசர் ஒரு பஜனை சமாஜத்துக்கு டிடிஏல இருந்து லேண்ட் அலாட் பண்ணுவாங்க. ஆனால் அது இது எருமைகளால் சூழப்பட்டு இந்த கந்தா நாளான்னு சொல்லுவாங்க, கூவம் வாசனையோட கூவம் மாதிரி அதுக்கு பக்கத்துல நிலம் கொடுத்துட்டாங்க. அதை இவர் மாத்தணும். ஏன்னா இவருக்கு காரியம், அதுல இருக்கிறவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி. சோ இவர் என்ன பண்ணுவார்னா, டேய் அந்த மாதிரி இருக்கு, நீ தான் உன்னைத்தான் நம்பி இருக்க, வர அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பூமி பூஜை பண்ற, அதுக்குள்ள சரி பண்ணி கொடுக்கும். சரி பண்ணணும். இவனும் ஆன மட்டும் பார்ப்பான்.
He has even engaged a call girl. பேனா கொடுக்கிறவனுக்கு பேனா கொடுத்து கடைசியில அந்த பூமி பூஜைக்கு இவன் லேட்டா போவான். அங்க வியாபியான அந்த இவர் பெருமாள் அவருக்கு இன்னொரு இடம் தான் கிடைச்சது. ஆனா அவர் ஆமினி பிரசன்ட் இல்லையோ, ஆமினி போர்ட்ரேட் இல்லையோ, அதனால அவருக்கு இந்த இடம் தான் வேணும்னு அவர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னு ஒரு பிரவச்சன கர்த்தா மேடையில சொல்லிட்டு இருப்பார். அதுக்கு காரணம் எல்லாம் அந்த நாசமா போறோம். சோ அந்த நாசமா போற வேலையை நான் ரொம்ப நாள் செய்திருக்கேன். இது சினிமையில ஒரு பார்க்கும்போது மணி அந்த நிலம் கதைக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் ஒரு தடவை ஆனா அந்த நாவலை நான் படிச்சப்போ உங்களை பத்தி எனக்கு தெரியாது. பிறகு எனக்கு பிடிச்சு அந்த நாவல்ல வந்து நீங்க தான் ஹீரோவா இருப்பீங்களோட ஒரு சந்தேகம் அதான் கேட்டேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்து சென்னையில இருந்து குமார்னு ஒரு வாசகர் வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை நடிச்சிருக்கீங்க. இந்திய சினிமா, உலக சினிமாவில் உலக அளவுல மிக தேர்ந்த படங்களை உன்னிப்பாக பார்த்த நபர் அடிப்படையில இப்போதைய தமிழ் சினிமா பற்றிய உங்களின் மதிப்பீடு என்ன அப்படின்னு கேட்டார் குமார், சென்னை. ஒரு என்னை பொறுத்தவரையில என்னுடைய முதல் படம் வந்து எலக்ட்ரிக் பூண்டம். என்னுடைய முதல் படமே ஆங்கில படம். தயாரித்தது பிபிசி சேனல் 4. அவங்க தயாரிப்பில் இந்தியாவில். அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினது அருந்ததி ராய். டைரக்ட் பண்ணது பிரதீப் கிஷன்னு. அப்போ தேவர் லிவிங் டுகெதர். அதாவது 90s லிவிங் டுகெதர்னு இன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாத காலத்துல 2 பேரும் லிவிங் டுகெதர். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு புக்கர் பிரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ. ஸோ அதுதான் என்னுடைய முதல் படம். அதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, என்னுடைய சுஜாதாவுடைய கடவுள் திருந்தார் நாடகத்தை ஐஃபேக்ஸ் தியேட்டர்ல போடும்போது த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாபி பேதின்னு, அந்த மங்கள் பாண்டே எல்லாம் படம் எடுத்தவர். மங்கள் பாண்டே, அப்புறம் அந்த பேண்டிட் குவீன் படத்துக்கெல்லாம் அவர் தான் ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த மேலே ஐஃபேக்ஸ் தியேட்டருக்கு மேலே பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு போயிட்டு கீழே வந்து ஏதோ நாடகம் நடக்கிறது, தமிழ் நாடகம் சொல்லி லாங்குவேஜ் புரியலையானா பாபி பேதி வந்து அவர் ஒரு சர்தார், பகடி வச்ச தாடி இருக்கிற 5 கே இருக்கணும் அவங்களுக்கு. கங்கா, கேஸ், கடா, கிருப்பான், இன்னொன்று 5 கயிறு அதை இருக்கிற சர்தார் அவர் இந்த நாடகம் பார்த்துட்டு அதுல ஒரு சவுத் இந்தியன் ப்ரொடியூசர் இதுக்கு பிபி கரத்த முதல்ல பார்த்துருக்காங்க. அவர் கொஞ்சம் ஒல்லியா வாட்ட சாட்டமா இருக்க மாட்டார், ஒரு ஃப்ளீ பிட்டன் டைப்பா இருக்கார். கொஞ்சம் புட்டியான ஒரு ஆள் வேணும்னு என்ன தேடிக்கிட்டு ஒரு நாள் வந்தார். அது வந்து சேனல் 4 இது பண்றது. அதை பத்தி விவரமா சொல்லியிருக்கேன். அதுதான் என்னுடைய முதல் ஆரம்பம் 1991. அது தி பெஸ்ட் இங்கிலீஷ் ஃபீச்சர் ஃபில்ம் மேட் இன் இந்தியாங்கிற கேட்டகரியில அதுக்கு அவார்டு கிடைச்சு. தமிழ்நாட்டுக்கு சுஜாதா இருக்கும்போது பாரதி படம் எடுக்க போறாங்க.
ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பிராமின் ஃபேஸ் வேணும். திரும்பி திரும்பி விஎஸ் ராகவனோ இல்லை இவர் டெல்லி கணேஷ் இந்த பழகின மூஞ்சி இல்லாமல் புதுசாக இருக்கணும்னு சொல்லும்போது சுஜாதா ஜான ராஜசேகர்கிட்ட எனக்கு டெல்லியில் மணின்னு ஒரு இவர் இருக்காரு. அப்போ இவரும் என்னுடைய இந்த வயறு நாடகங்கள்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் டெல்லியில், எனக்கும் தெரியும்னு அந்த இவர் பெண்ணேஸ்வரன் என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் டெல்லியில் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கிற நேரத்தில் அப்படிதான் அதிலிருந்து குட் பேட் இன்டிஃபரண்ட் பல படங்கள் 40 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன்னு சத்தியமாக சொல்ல முடியாது. தலையை காட்டியிருக்கு. தமிழ்நாட்டில் தி சோ கால்டு கேரக்டர் ஆக்டர்ஸுக்கெல்லாம் தலையெழுத்து எப்படின்னா ஒரு டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி 3வது சீட்டில் ஏற்றிப்பாங்க, 5வது சீட்டில் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ பல படங்கள் நான் அதை ஒரு ஒரு பிளானிங் இல்லாமல் நண்பர்கள் யாரு கேட்டாலும் போயிடுவேன். நான் என்னுடைய நண்பன் நாகேஷ் ஒரு கத்தை 2 இது நிறைய அந்த டிசார்டரான செக்ஸ், அதாவது டிசார்டரான செக்ஸ் காட்டலாம். அந்த மாதிரி என் பங்குக்கும் ஒரு 20-22 செக் கடைசி பேமெண்ட்டு எல்லாமே பவுன்ஸ் ஆகிற செக்காக வாங்கி அதை நான் போட்டிருக்கேன். ஏன்னா பணத்தை பற்றி நான் அவ்வளவா கவலைப்படலை. அதனால என்னுடைய சினிமா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியாது. இந்த இதுல செம்மீனை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதுல நான் எழுதியிருந்த மாதிரி 60கள் ஆனால் உலக சினிமா பார்க்கணும்னு தோணும். அப்ப எல்லாம் 4 தியேட்டர்ல 4 சீசன் டிக்கெட் வாங்கிட்டு 9ல இருந்து 11 வரை, 12ல இருந்து இன்னொரு தியேட்டர், இப்படி தியேட்டரா ஒவ்வொரு இதுவும் பார்த்து வளர்த்தவர். ஆனா எனக்கு ஒரே ஒரு வியாதி என்னன்னா, இப்ப நீங்க கேட்டீங்கன்னா டைட்டானிக் டைரக்டர் யாருன்னு கேட்டா எனக்கு பட்டுக்கு மறந்து போயிடும். அந்த மாதிரி பேர்கள் அந்தந்த நேரத்துல சரியான பேர் சொல்லி இந்த கதை திரிக்க நம்மால அது முடியாத ஒரு கலை என்று. ஆனா 2 வருஷம் ஐ வாஸ் தி நேஷனல் ஜூரி ஆஃப் தி டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். 1 வருஷம் தேர்வு கமிட்டி தி பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இது பண்றதுக்கு. இன்னொரு தடவை கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல 2010ல் இந்தியன் பனோரமாவுக்கு 26 படங்கள், ஆமா 250 படங்கள் பார்த்து தி பெஸ்ட் ஆஃப் இது, அதாவது கரும்பு திட்ட கூலியான்னு இவங்க கரும்பையும் கொடுத்து கூலியும் கொடுப்பாங்க. 25 நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு, ஐடிசி ஹோட்டல் டெல்லியில, காலையில 9 மணிக்கு கார் வந்துடும். இது ஸ்ரீ ஃபோர்ட் ஆடிட்டோரியத்துல 4 படங்கள் பார்க்கணும். இன் பிட்வீன் காஃபி டிஃபன் இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு எத்தனை படங்கள் அதை பார்த்துட்டு 26 படங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை 2010ல் அதை நான் செய்திருக்கேன். அதே மாதிரி தமிழ் படம் இப்ப பார்த்தா எல்லாரும் என்ன சார் இது, எனக்கு என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்ததுன்னா அது ரஜினிகாந்த் தான். அந்த பாபாவில் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் கேரக்டர் ஆக்டருக்கு
இது இல்லை. அதே மாதிரி இந்த நடிப்பு காட்டுறதுக்கான பழைய படங்கள் சமீபத்தில் சைக்கோவில் கூட தலையை காட்டுவேன் ஒரு பிக் ஃபார்ம் மேனேஜரா. இன்னொரு படம் வரப்போகுது, அதுதான் தட் வில் பி தி சாங். அது இனிமேல் எனக்கு நாடகத்தில் சினிமாவில் இல்லை நாடகத்திலையுமே நடிக்க முடியும்னு தோணலை. நடமாட்டம் எல்லாம் குறைச்சி போச்சு, காலுக்கு வலுவில்லை, வீட்டு மட்டுக்கு வந்துக்கிட்டு. ஆனால் ஆல் ஃபேக்கல்டிஸ் ஆர் ஒர்க். அசை எல்லார்ட்டையும் சொல்கிற மாதிரி ஐ எம் ரெடி ஃபார் டிபார்ச்சர். டிரான்சிட் லவுஞ்சில் உட்காந்துருக்கு. என்ன லக்கேஜ் கொண்டு போக முடியாது, லக்கேஜ் இல்லாமல் உட்காந்துருக்கேன். when my flight is announced, ஏறி உட்காந்து போயிட வேண்டிய சந்தோஷமா. அதில் ஒரு விதமான கிளேசமும் வருத்தமும் ஒன்றும் கிடையாது. எவ்ரி டே ஆஃப்டர் 75 எவ்ரி டே இஸ் அ போனஸ் given by him. அதனால் ஆன் மை டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சந்தோஷமா இருக்கிறேன். இது ஒரு சேடர் நோட் சார், இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஆனால் தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நன்றி பட்டையா. உங்க ஃபிளைட் சீக்கிரம் டேக் ஆஃப் ஆகாது. என் டாக்டர் சொல்லுவா, அந்த ஃபிளைட்டு கேன்சல் பண்ணிட்டா சார், வராதுன்னு என் டாக்டர் சொல்லுவா. நன்றி பட்டையா. அடுத்து சிவகுமார் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அதேமா PK சிவகுமாராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வார்த்தை ஆசிரியர் பீசா குப்புசாமியுடைய மகன், ஒரு திருப்பத்தூர் தான். சொல்லுங்க சார், நீங்க கேள்வி கேட்கலாம் சார். சிவகுமார் இணைப்புல இருக்காரா? தெரியலை. அடுத்து அன்மியூட் பண்ணிட்டேன். இப்ப கேக்குறதா? கேக்குது சார். வணக்கம். சார், ஒண்ணும் இல்ல, இந்த நீங்க சுப்புடுவோட அவ்வளவு பழகி இருக்கீங்க அப்படியா? அதனால ஒரு தடவை நீங்க ஏதோ ஒரு கட்டுரையில படிச்சிருக்கேன் நானு. நீங்க சுப்புடுவே ஒரு அக்கேஷன்ல அவுட்ஃபிட் பண்ணிட்டீங்க. அதாவது அவருக்கு ஏதோ ராகம் தெரியாம இருந்தப்போ நீங்க கரெக்டா அந்த ராகத்தை சொல்லிட்டீங்கன்னு ஒரு கட்டுரையில படிச்சிருக்கேன். ஆமா. சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சங்கீதம் எப்படி சார் வாய்த்தது? அதாவது நீங்க முறையா படிச்சிருக்கீங்களா, இல்ல கேள்வி ஞானம் தானா, இல்ல பியாண்ட் தட்? சங்கீதம் தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். எனக்கு முறையா சங்கீதம் படிச்சதில்லை, ஆனால் நிறைய சங்கீதம் கேட்டிருக்கேன். எங்க அப்பாவோட சங்கீதம் கேட்க போகும்போது இது எது மாதிரி இருக்குன்னா, தாமதமேன் சுவாமி, இது தோடி, அப்புறம் இது என்ன கலிக்கு உண்டு, ஆமா இது கீரவாணி, இப்படி சொல்லித்தான் எனக்கு ராகத்தினுடைய பேர் ஆரோகணம் அவரோகணம் சத்தியமா தெரியாது. இது எப்படி எனக்கு வாச்சுதுன்னு கொஞ்சம் some musicologists should be able to explain. எனக்கு முறையா சங்கீதம் கத்துக்கிறது இல்லை, ஆனா எங்கேயோ எழுதி இருந்தேன் இந்த சங்கீதம் கத்துக்கிறதுக்காகவே இன்னொரு ஜென்மம் எடுத்தா கூட ஐ டோன்ட் மைண்ட் நெக்ஸ்ட் ஜென்மத்துல சங்கீதம் கத்துக்கிறதுக்கு. ஆனா நான் முறையா எனக்கு சங்கீதம் தெரியாது. இது அவரை எதுக்கு மாட்ட வச்சேன்னா, ஒரு தடவை லால்குடி ஜெயராமன், வேலூர் ராமபத்ரன் சோலோ நான் எங்க கர்நாடக சபாவில் ஆரம்பிச்சு வச்சேன். பாடிட்டு இருக்கும் போது லால்குடிகிட்ட சொல்லிருந்தேன், சார் நீங்க சாருமதி ராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நீங்க வாசிங்க. ஸோ தட் வாஸ் தி ராகம் தானம் பல்லவிக்கு சாருமதி ராகம் எடுத்திருக்காங்க. ஆனா இவர் பத்திரிகை ஸ்டேட்ஸ்மேனுக்கு எழுதுறவர். அங்க 9:30 மணிக்கு நான் இன்னைக்கு கச்சேரி இல்லை, இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகி நாளைக்கு வரலன்னா நாளைக்கு எழுதி கொடுத்தா போட மாட்டான். இன்னைக்கு நாளை காலை பத்திரிகையில வரணும்.
அப்படி இல்லைன்னா தே வில் நாட் கவர் இட். அது ஸ்டேட்ஸ்மேனுடைய இது ஏதோ 2 நாளைக்கு அப்புறம் எழுதி கொடுக்கலாங்கிறது கிடையாது. ஆனா அந்த 9:30 மணி டைம் இது இருக்கிறதுனால அவருடைய அசிஸ்டன்ட் நாகேஷ் சுப்பிரமணியம் சொல்லுவோம். அவனை பார்த்தா கொஞ்சம் பல்லு இதா ப்ராமினென்ட்டா நாகேஷ் மாதிரி இருக்கும். ஸோ அவரை இவர் ஒரு டிக்டேட் பண்ணி அனுப்பிடுவார். தி மெயின் ராகா வாஸ் காலியா விட்டுருவார். அண்ட் வாஸ் எலாபரேட்டட் பியூட்டிஃபுல்லி பை லால்குடி அண்ட் உபயால்புரம் தடி வாஸ் ஸ்பார்க்லிங் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவான். அவன் அங்கேயே உட்காந்து டைப் பண்ணிட்டு ஹி வில் பி வெயிட்டிங் ஃபார் என்ன மெயின் இத அவர் டெலிஃபோன்ல சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு அவன் ஸ்டேட்ஸ்மேன் ஆபீஸ்ல இருப்பான். ஸோ இங்க சர்தார் பட்டேல் வித்யாவில் ஒரு பிசிஓ பப்ளிக் கால் ஆஃப் அதனுடைய நம்பர் என்னன்னு அவனுக்கும் தெரியும், இவரும் வழக்கமா போன் பண்றதுனால இதாயிடுச்சு. சாருமதி ராகம் வாய்ச்சுட்டு இருக்கார். இவர் அங்க இங்க என்ன பாக்குறாரு. ஆனா மற்றவாழ்கிட்ட கேட்டா அவருக்கு ரொம்ப அவமானம்னு என்கிட்ட விஆர் ஏதோ இன் அ டிஃபரெண்ட் வே. நானும் இவர் எங்க போறாரு ஏன்னா அது செக்ரட்டரி எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் பாதி கச்சேரிக்கு மேல ஆயாச்சு. வழியில இதா இருக்கும்போது அடி என்ற இது சொல்றா, எனக்கு இதுவரை தொட்டையில இருக்கு வரமாட்டேங்குது. என்ன ராகம்? அது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு. இது என்ன ராகம் சொல்ற? எனக்கு தெரிஞ்சுட்டு தான் சொல்லலாம் இருக்கு. அப்புறம் அவருக்கு அங்கேயானா நேரமா இருக்கு. நீ ஃபைல் பண்ற நேரம் ஸ்டேட்ஸ் வெல்ல அவன் 3 தடவை ரிங்க பண்ணிட்டான். அவன் தான் ரிங்க பண்றான்னு தெரியும். ஏன்னா பிசிஓல இன்கமிங் கால் வராது. அவருக்கு ஒரு ஆள் இது டேய் இது அவன் கைய பிடிச்சிட்டு இது கையிலேடா கால்னு நினைச்சுக்கூடா, என்ன ராக சொல்லி தொலைடா. நான் வினைய டாக்டருடைய பேரு ஓ ஆமா ரேவதி சொல்லிட்டு அவருக்கு போன் பண்ணி அந்த இதுல ரேவதி போட்டுக்கோடா சொன்னேன். இது நடந்தது. அவருக்கு ஏன் தெரியாது. பட் அவர் ஹார்மோனியம் வாய்ச்சி கேட்கணும். நான் அந்த காலத்துல சுப்பிரமணிய தீட்சிதர் தான் அதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லுவார். இவருடைய இந்த பிருகாக்களும் கமகங்களும் அனாயாசமா விழும். சில பஜனைகளுக்கெல்லாம் அவரை சேர்ந்து வாசிப்பார். ஹார்மோனியத்துல விற்பனை நம்ம சுப்பு. நன்றி பாட்டியா. நேரம் கடந்த நிலையிலும் உங்கள் ஆர்வலர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அடுத்து பூங்கொன்றன் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து. பூங்கொன்றன் நீங்க கேளுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. தங்களுடைய நாடகத்துறை அனுபவங்கள், இப்போ நீங்கள் திரைத்துறையில் எனக்கு பெருசாக நடிக்க ஒரு இது கிடைக்கல அப்படின்னீங்க. பட் நாடகத்துறையில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு நடிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அப்போ நாடகத்துறையில் இருந்த பிரபலங்களோடு தங்களுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்க ஐயா. அது கூடவே பட்டையா என்னுடைய கேள்வியும் கூட, இப்ப சினிமா தொலைக்காட்சி இப்படி ஒரு பெரிய வலிமையான ஊடகங்கள் இருக்கிற நேரத்துல நாடகங்களுக்குரிய அரங்க நாடகங்களுக்குரிய தேவை என்ன அப்படின்றது சுருக்கமாக உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறோம். உங்களுடன் கேள்வியோட சேர்த்து இது என்னுடைய கட்டுரைகள்ல விரிவா எழுதி இருப்பேன். இங்க கேட்ட நண்பர் பூக்குட்டனுக்கு நான் அரிதாரம் பூச்ச ஆரம்பிச்சது என்னுடைய 7வது வயசுல. அது எப்படி 7வது வயசுல, அதுவும் நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனியுடைய ஸ்ரீ மதுரை தேவி பால வினோத நாடக சபா போடப்படும். அது சங்கீத சபா தான். மதுரையிலிருந்து இவர் நவாப் ராஜமாணிக்கம் அவர்
ஏதோ ஒரு இதில் நவாபா நடித்தார். அவர் நான் போகும்போது அவர் நடிக்க இந்த ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். திருவனந்தபுரத்தில் எங்க அப்பா வேலையா இருந்தார். எனக்கு பூர்வீக வீடு திருவனந்தபுரத்தில் இருந்துச்சு. திருவனந்தபுரத்தில் அவங்க ஒவ்வொரு டவுன்லையும் போய் ஒரு கொட்டகையை வாடகைக்கு எடுத்து 45 நாள் இல்லை 2 மாதம் அதில் 15 நாள் 10 நாள் நாடகங்கள், ஞான சௌந்தரி, கிருஷ்ணலீலா, நல்ல தங்காள், தசாவதாரம், பக்த ஐயப்பன் போன்ற நாடகங்களை போடுவாங்க. ஸோ அதை போடுறதுக்கு எங்க அப்பாவுக்கு தீவிரமான சினிமா அண்ட் நாடக ரசிகர். நாடகத்துல மதுரகவி பாஸ்கரதாஸ் திருவனந்தபுரம் வந்தா எங்க வீட்டுக்கு வராம போக மாட்டார். என்எஸ் கிருஷ்ணன் வந்தா வருவாங்க. TKS பிரதேஷ், யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை. அதே மாதிரி அந்த காலத்துல லேடிஸ் வேஷம் போட்ட FG நடேசையர், அவர் பொபநாட்டி வேஷம் போட்டா பொபநாட்டிகள்லாம் பார்த்து அவரை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு. ஸோ பிள்ளைவாள் காலையில வந்தாருன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவார். அவருக்கு காஃபி, டிஃபன், சாப்பாடு மாடிக்கு எடுத்துட்டு போறது என் வேலை. ஒரு தடவை நான் எடுத்துட்டு போகும்போது, பிள்ளைவாள் நீங்க மே ஜூன்ல எங்க இருப்பீங்க? மே ஜூன்ல நான் கோயம்புத்தூர்ல இருப்பேன். என்ன விஷயம்? இந்த பையன் பாரதிபுரம் போய் கழுத மேய்க்கிறதுக்கு போயிட்டு வரான். உங்க கூட அனுப்புறேன் 2 மாசம் அந்த ஸ்கூல் லீவ்ல. அவனுக்கு நடிப்பு வராது, பட் கொஞ்சம் டிசிப்ளின் வரட்டும். ஏன்னா பிள்ளைவாள் காலையில யோகா கம்ப்ளீட் அங்க படிச்சதுதான். ஒரு 15-20 ஆசனங்கள் பண்ணுவேன். இது ஊட்டியானா நவுலி செய்வேன், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் அவர் காலையில கற்றுக் கொடுப்பார். அதே மாதிரி அடுத்த வருஷம் 1944 எங்க வேலைக்காரனோட அவருக்கு 3 செட்டு காந்தி குல்லா, குர்தா, பைஜாமா எல்லாம் கதர்ல இருக்கணும். அவர் ஒரு தீவிர காந்தி பக்தர். இதுல போய் சேர்ந்து அவருடைய ரூமிலேயே அவர் வேலை படுப்பார். எனக்கு ஒரு கீழே பாய் போட்டு அவரோட 2 மாசம் இருந்துட்டு வந்தவன். இன்ஃபேக்ட் இவர் வசந்த பாலனுடைய காவிய தலைவர் எடுக்கும்போது பல பேர் சார் உங்களை கூப்பிடுவாங்க, இந்த அந்த காலத்துல நீங்க குரு சிஷ்ய இது இருந்திருக்கீங்க, உங்ககிட்ட கேட்கணும். இதுல என்கிட்ட அவர் சொல்லவும் செய்தார். அதாவது அவருடைய அங்காடி தெருவுக்கு அதை ஒரு இது படமா செலக்ட் பண்ணதுல என்னுடைய பங்கும் அந்த வருஷம்தான் இதுல சந்திச்சோம், கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல. அப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உங்க உதவி தேவைப்படும்னாரு. சார் கூப்பிடுங்கன்னு அப்படியே விட்டார். அந்த அதுல வர்றது இந்த வாத்தியார்னு அங்க ஒரு சட்டாம்பிள்ளை இவர், அதையெல்லாம் அந்த அவர் பேர் என்ன, தம்பி ராமையா, அதை ஒரு கேலி கூத்தா பண்ணிட்டாங்க. அந்த வாத்தியார்னா முதலாளிக்கு அப்புறம் அவர் தான் இந்த கம்பெனியை நடத்திட்டு போறவர். அதை ஒரு கேரிகேச்சரா பண்ணிட்டாங்க. அப்படி அந்த அங்க போயிருக்க. அடுத்தது நாகப்பட்டினம், 3வது வருஷம் தஞ்சாவூர். இங்க ஹாலிடேஸ்ல போய் அவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும்
2 மாசத்துல ஓடி போயிடுவார். ஸோ கிருஷ்ண லீலாவில் சின்ன கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டா 2-3 டயலாக் இருக்கும், அவருடைய விளையாட்டு இருக்கும். அதே மாதிரி நல்ல தற்காலில் 3ஆவதோ 4ஆவதோ குதிக்கிற பையனா அங்கே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விடுறார். குதிச்சா அங்கேயே உட்காந்துருக்காது, இன்னொருத்தவன் தலையில வந்துடும், குதிச்சதும் டக்குன்னு சைடில் விலகி இருக்கும். அப்படி அப்போ எனக்கு சிங்காரம் பிள்ளைன்னு ஒரு வயசானவர் அரிதாரம் பூசினார். இன்னைக்கு இருந்தாருன்னா அவருக்கு 137 வயசு ஆயிருக்கும். அப்படி என்னுடைய நாடக இது ஆரம்பிச்சு. அதுக்கடையில சில விக்டோரியா ஜூபிலி டவுன் ஹால் திருவனந்தபுரத்துல சில தமிழ் நாடகங்கள் போட்டிருக்கோம். அப்புறம் ரேடியோ நாடகங்கள் எனக்கு 1948 சிறுவர் நிகழ்ச்சி இதுக்கு போயிருக்கும் போது அப்பவே எனக்கு ஆடிஷன் நடந்து போச்சு. அது டெல்லிக்கு போய் ஒரு அதாவது படமும் ஒரு இது அந்த படம் வேட்டைக்கு போகிறது வரைக்கும் என்னை ஒரு நான் போன 10 வருஷம் பணத்தை பற்றி கவலை இல்லாம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். சில சம்பவங்கள் பணமும் ஒரு ஒரு லைஃப்ல முக்கியமான அதுதான் எனக்கு தெரியப்படுத்திச்சு. அப்படி அந்த மாயமான் வேட்டையக்காக போறது வரைக்கும் நான் டெல்லியில பல நாடகங்கள்ல, அதாவது நான் நடித்த நாடகங்களில் ஒரு 1500 நாடகங்களுக்கு மேல் 2000ன்னு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா சொல்றாங்க. அவ்வளவுக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா லேட்டர் இயர்ஸ் நான் நடிக்கிறது ரொம்ப சுருங்கி போச்சு. இந்த டிபிஎன்எஸ்ன்னு டெல்லிக்கு 56ல் போறேன், 57ல் அந்த ஒரு நாடக சபை ஒன்று தமிழுக்கு ஸ்பெஷலா நாடகம் போடுறதுக்கு முதல் ஒரு குழு தட்சிண பாரத நாடக சபைன்னு நானும் இன்னும் ஒரு 3 முட்டாள்களும் சேர்த்து ஆரம்பித்தது. அது இதுவரை இருக்கு, நான் போகிறது வரைக்கும் இருக்கும். அப்படி நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ சமீபத்துல நான் சென்னைக்கு வந்து போட்டது எனக்கு இவர் சுஜாதா கடவுள் வந்திருந்தார், அடிமைகள், நரேந்திரன் வினோத வழக்கு எல்லாம் எழுதினதும் ஒரு ஸ்கிரிப்ட் பூர்ண விஸ்வநாதன் கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் எனக்கு டெல்லியில் அனுப்பிடுவார். பூர்ணம் போட்ட வேஷங்களை நான் டெல்லியில் போட்டிருக்கேன். பூர்ணத்துக்கு ஒய்ஃபா ஒரு இந்த அமைச்சூர் ஒரு நடிகை வருவாங்க. எனக்கு எம் ஒய்ஃபு ஜமுனா வாஸ் ஆக்டிங். அப்படி நாடகம் போட்டிருக்கோம். ஆனாலும் அந்த வீச்சுக்கிறது அதைத்தான் முன்னாடி பேசும்போது சொன்னேன். என்ன ஒரு 500 பேர் பார்த்துருக்காங்க. நான் டெல்லியில என்ன செய்தேங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் நாடகத்தை பொறுத்தவரையில் பர்சோனா நான் கிரேட்டா. இந்த இதுலேயும் நாடகத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி தான் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு. இட்ஸ் ஓகே. நன்றி நன்றி நன்றி. 9:50 தாண்டியும் வாசல் இருக்கிறார்கள். அடுத்து ஈரோட்டில் இருந்து பால்ராஜ். வணக்கம் பால்ராஜ், சொல்லுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. பெரும்பாலும் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது சிறிய வயதிலிருந்தே எழுத ஆரம்பிச்சு ஒரு புகழின் உச்சிக்கு வருவாங்க. ஐயா தொடர்ந்து பேசுங்க. ஐயா, எழுத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா
சிறிய வயதுல இருந்தே எழுத ஆரம்பிச்சு ஒரு போனின் உச்சிக்கு வருவதை நாங்க பார்த்திருக்கோம். ஆனா 50 வயதுக்கு மேல நீங்க ஒரு 2 புத்தகங்கள் மட்டுமே எழுதி 74 வயசுல 74 வயதுல இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நட்சத்திர நாயகனாக திகழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இதனுடைய ரகசியம் என்ன? உண்மையா சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட அது நான் ஏதோ எழுதிட்டேன். இதை பத்தி எப்படின்னு என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா நீங்க சொல்லணும், ஒவ்வொரு வாசகனும் சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஒரு வெட்கத்தையும் லஜ்ஜையும் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, பல இவர்கள் டாப் 10 அதாவது எழுத்தாளர்கள்னு 10 இதை பேர் போடுவாங்க. அதாவது இது இவர் அதுல ராமகிருஷ்ணன் இடம் பிடிச்சிருவாரு, ஜெயமோகன் இடம் பிடிச்சிருவாரு, அப்புறம் சௌமித்ரன் இடம் பிடிச்சிருவாரு, ஜெயகாந்தன் இடம் பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கொட்ட மாதிரி புள்ளிகள் கோட்டுகள் கோலங்கள் பாரதிமணி. அப்புறம் பார்த்தா 7ஆவதா ஜானகிராமன் வர, 9ஆவதா காணாசு வர. நான் எங்க போய் முட்டிக்கிறது? நிஜமா இட்ஸ் எ பிரெடிகமெண்ட். நான் அவர்கள் எழுத்தை படித்து தேடி தேடி படித்து என்னுடைய சின்ன வயசு கழிச்சு. கொஞ்சம் விவசாய வேண்டாமா? 5ஆவதா என் பேர் இருக்கு, 7ஆவதா காணாசு பேர் இருக்கு, சீசு செல்லப்பா வாடிவாசல் 9ஆவதா என்னமோ. இது எனக்கு ரொம்ப எல்லாரும் ஆஹா 5ஆவதா என் பேர் இருக்கு நினைப்பாங்க. சத்தியமா இல்லை. இது ஒரு எழுதுகிறவனை, ஒரு நல்ல வாசகனை துன்புறுத்துற காரியம் நீங்க செய்யறது. ஏன்னா 2 புத்தகம் இனிமேல் மேபி வராது. என்னுடைய as I told you, என்னுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் லிட்டரேச்சர்னு அதை சொல்ல முடியாது. தமிழ் எழுத்துலகத்துக்கு நான் கொடுத்திருக்கிறது மொத்தமே 700-800 பக்கங்கள் தான். அதுக்கு மேல இனிமேல் இருக்காது. இவ்வளவு இது எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து தங்கமணியிலிருந்து, இளம்பருதியிலிருந்து, பூக்குன்றன்ல இருந்து நீங்க சொல்லுங்க எப்படி எனக்கு வந்தது. ஐ டோன்ட் டிசர்வ் இட். சத்தியமா சொல்றேன். இது ஏதோ தன்னடக்கம் அது இது ஒண்ணு கிடையாது. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். அவங்கெல்லாம் ஆளுமைகள். நான் நிச்சயமா இல்லை. நீங்க சொல்லுங்க. அதுக்கு நன்றி பாட்டையா. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வாசக பரப்பு ஒரு வியப்பளிக்கக்கூடியதுதான். அதான் ஒத்துக்கிறேன். என்னுடைய புத்தகங்களுக்கு ரீடபிலிட்டி இருக்கு. நாடகமும் சினிமாவும் செய்யாதது எனக்கு இந்த 2 புத்தகங்கள் உதவி எல்லாம் இருக்கு. அது எப்படி நடந்தது? நன்றி பாட்டையா. இன்னும் நீங்கள் எழுத வேண்டியது, எங்களுக்கு சொல்ல வேண்டியது ஏராளமாக இருக்கிறது என்றே நினைக்கிறோம். இன்னும் கேள்விகள் நிறையவே இருக்கின்றன, சாட்டிலும் வாட்ஸ்அப்பிலும் கூட. இருந்தாலும் நேரம் 10 மணி நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். பரிதி சொல்ல வரீங்களா ஏதாவது? இளம்பரிதி. தொடர் இல்லை, இந்த புத்தகத்தை பத்தி தனியா பேசணும்னா நிறைய பேசலாம், ஒவ்வொரு கட்டுரை பத்தி. ஆனா இந்த நேரத்தை பாட்டையா கிட்ட எல்லாரும் பேசணுங்கிற இடத்துலதான் நான் சிறிய அளவுல முடிச்சுக்கிட்டேன். இன்னும் விரிவா இந்த புத்தகத்தை பத்தி ஒரு கட்டுரை பத்தி விரிவா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அதனால நாம அதை தனியா பேசலாம். ஆனா ஐயாவுடைய இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற வகையில தான் நான் என்னுடைய நேரத்தை ரொம்ப சுருக்கிக்கிட்டேன். அதனால விரிவா நம்ம இன்னொரு தடவை பேசலாம். இன்னும் சொல்ல போனா புள்ளிகள் கோடுகள் கோலங்கள் சார் ஐயா எப்பவுமே சொல்லுவாரு,
நான் ஒன் புக் வண்டர் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இத புள்ளிகள் கோடுகள் கோலங்களுடைய நீட்சியா பாட்டையாவின் பழங்கதைகள் வந்திருக்கு. ஒரு தொகுப்பாசிரியர்ங்கிற முறையில அதையும் சேர்த்து நாம ஒரே ஒரு புத்தகமா இன்னும் விரிவா பேசலாம். என்னன்னா பாசிங்காரம் வந்து புயலே ஒரு துணி கடலுக்கு அப்பால்ன்ற ஒரே நாவல் புத்தகத்தின் வழியா இன்னமும் நினைக்கப்படுற மாதிரி புள்ளிகள் கோடுகள் கோலங்களும் இருக்கும் அப்படின்ற நம்புறேன். அந்த சந்தோஷத்தோட ஐயாவுக்கு குட் நைட் சொல்லிட்டு விடைபெறலாம். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை வந்து ஒரு வீட்டு ஓனர் வந்தா வாட்ச்மேன் வந்து கதவு திறந்துடுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வா தான் பாக்குறேன். புள்ளிகள் கோலங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியா நான் ஒரு கதவு திறந்து வைக்கிற வேலையை செஞ்சிருக்கேன். அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி தோழர். நன்றி 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 சார். எனக்கு குடுப்பினை நீங்க என்ன கடைசியா சொல்லுங்க எங்களுக்கு. இதுதான் என்னுடைய குடுப்பினை. I am a blessed soul. நன்றி. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போது இருக்கும். உங்க எழுத்துக்கள் வழியாக எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நன்றி நன்றி பண்டையா. இந்த நிகழ்ச்சியில் ஏறத்தாழ 2 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த உரையாடலில் பங்கு பெற்ற ஜூம் வழியாகவும் யூடியூப் சேனல் வழியாகவும் பங்கு பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் தகடு புத்தக பேரவையின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்று வாரந்தோறும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தும் யூடியூப் சேனலில் தகடு புத்தக பேரவை யூடியூப் சேனலில் ஏராளமான புத்தக அறிமுகங்களாக ஆளுமைகளின் சொற்பொழிவுகளாக இருக்கின்றன. அவர்களை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். வணக்கம். God bless all of you. God bless. Thank you, sir. நன்றி. Thank you.